எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும், ஆம் என்றும், அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. எப்படிங்க? ஆம் என்றும் ஆமேன் என்றும். இன்னைக்கு ஆமேன்னா என்னன்னு படிக்க போகிறோம். எப்படி? ஆமேன் ஆமேன் சொல்வதற்கு நமக்கு எப்படி தகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆமேன் சொல்லலாமா? அவங்க தந்தாங்கன்னா வாங்கிடுவியாக்கும். அது எவ்வளோ பெரிய மேட்ரு தெரியுமா? சின்ன பிள்ளைல என் அம்மான்ட்ட சொல்லுவாங்க, டே சில பெரிய வீட்டுக்கெல்லாம் போகும்போது அவங்க ஏதாவது சாப்பிடு, அது ஜெய், இது பண்ணு, ஏதாவது உனக்கு தந்தா நீ வாங்கிக்காத. உங்கள்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? சொன்னதுலையோ? எல்லோரும் பெரிய விடாதனால நீங்கள் வழங்கின இடத்துல இருந்துருப்பீங்க, சொல்லியிருப்பாங்க இல்லையா? யாராச்சும் பெரியவங்க நமக்கு ஏதாச்சும் கொடுத்தா நீங்கள் பட்டுன்னு வாங்கிடாத. ஆசையாக இருக்கும். சாக்லேட் கொடுத்தா வாங்கிடாத. அவங்க ஏதாவது ஒரு பலகாரம் கொடுத்தா வாங்கிடாத. சாப்பிட்றியான்னு கேட்டால் நீ உடனே சாப்பிட்றேன்னு சொல்லாத. அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அது என்னென்னா ஒரு மரியாதை இல்லையா? தேவையில்லாமல் இது பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ஒரு மரியாதை. யாருக்கு? நம்ம அப்பா அம்மாவுக்கான மரியாதை அதில் அடங்கியிருக்கு இல்லையா? ஏன்னா நமக்கு எல்லாவற்றையும் வழங்க வேண்டிய பொறுப்பு யாரிடத்தில் இருக்கிறது? சிலர் சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. சாப்பிட்ருக்க மாட்டோம். சாப்பிட்டாச்சு. ஏன் சொல்கிறோம்? நம்ம குறைவாக நினைக்கக்கூடாது. அடுத்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க நம்ம சாப்பிடலன்னு சொன்னோன்னே அவங்க வேறு ரிஸ்க் எடுப்பாங்க. ஒன்றுமே இருக்காது இல்லையா? அதை பண்ணுறா இதை பண்ணுறானாங்க இல்லையா? தேவையில்லாத ரிஸ்க்கு. அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன செய்வாங்க? நம்ம சொல்கிறதில்ல. சிலவங்க என்ன செய்வாங்க? மறைச்சிப்பாங்க இல்லையா? நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லுவாங்க. பசியாக இருக்கும், ஆனாலும் என்ன செய்வாங்க? சாப்பிட்டேன். நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பசிச்சுன்னா எல்லாம் பசிச்சுன்னு சொல்லுவேன். டீ வேணுமான்னா காஃபியே போடுங்கன்னு கூட சொல்லுவேன். சொல்கிறேன், இப்போ வரேன் பாருங்கள். இப்போது நம்ம அதனால் நம்ம என்ன செய்யறோம்? அவங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாதுன்னு கவனமாக கவனிங்க. இன்னொரு ஆள் நம்மளை நலம் விரும்பி நம்மளிடத்தில் கேட்கிறவர்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நம்ம சாப்பிடாமல் இருந்தால் கூட அவங்க சாப்பிட்றியான்னு கேட்டால் நம்ம சாப்பிட்டேன்னு சொல்லிடுவோம் இல்லையா? அப்படி ஒரு பழக்கத்தை நமக்கு அறிந்தோ அறியாமலோ நம்மளுடைய தலைமுறை நமக்கு ஏற்படுத்தியிருக்கு. சரியா? ஆனால் இங்கே வேற. தேவனிடத்தில் நீ கேட்கறதுக்கு முன்னாடியே உனக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்து உனக்கு அதை தன்னுடைய வாயிலிருந்து பேசி உனக்கு அதை எழுதி உன் மேலே அது வந்து சேரும்படி, உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி, உன் எதிர்காலம் முழுவதற்கும் உன்னை தொடரும்படி அவர் தன் வார்த்தையை அனுப்பி இங்கே முத்தரித்து வைத்திருக்கிறார். எவரெல்லாம் அதை ஆமேன் சாப்பிடலையாடா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறியா, ஆமடாடின்னு சொல்லணும். யார்கிட்ட? உங்களை உருவாக்கின தேவனிடத்தில் ஆமடாடி நான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறப்பான்னு சொல்லணும். சொல்லும்போது அவர் உன் பாரத்தை நீக்கி உன் கனவீனத்தை மாற்றி உனக்கு தேவன் வைத்திருக்கிற வார்த்தையிலிருந்து நன்மையை கொண்டு வந்து சேர்ப்பார். அதனால தான் வார்த்தையை பிடிக்கணும். வார்த்தை 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 சொல்லுங்க. வாழ்க்கையே வார்த்தை தான். வார்த்தை தான் வாழ்க்கை. வாழ்க்கை தான் வார்த்தை. வசனம்தான் வாழ்க்கை. வாழ்க்கை தான் வசனம். கவனமாக பிடிச்சிக்கோ. வசனம், வாழ்க்கை எங்கே இருக்குது? வசனத்துக்குள்ளே இருக்குது. வசனம் எங்கே இருக்குது? வசனத்துக்குள்ளே தான் உங்கள் வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையை வசனத்துக்குள்ளே வச்சவர் எங்கே இருக்கிறாரு? ஹல்லேலூயா. அவர் சாப்பிட நம்ம வார்த்தையை கொடுக்கணும்.
வார்த்தையை எடுக்கணும். புரியுதா? இப்போது எல்லா வாக்குத்தத்தமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த பூமியில் எல்லாரும் நல்லா கவனிங்க. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எவ்வளவு வேணாலும் எடுக்கிற அளவுக்கு, அனுபவிக்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை இந்த பூமிக்கு கொண்டு வந்தவர். உங்களை தெளிவாக உங்கள் வாழ்க்கைக்கு ஒவ்வொரு நாளுக்கும் என்னென்ன தேவையோ அதை உங்களுக்கு எப்படின்னா மிகுதியாய், சொல்லுங்க, மிகுதியாய் வாரி அள்ளி எடுக்கிற மாதிரி உங்களுக்கு எனக்கும் வச்சிருக்க. அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா, எப்படி எடுக்கணும், எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னா, ஆமேன். ஆமேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வார்த்தை என்னன்னு கேட்கணும். ஹலோ, இன்றைக்கி வார்த்தை என்ன? இந்த காரியத்துக்கு எனக்கு என்ன வார்த்தை தர போகிறீங்க? அந்த காரியத்தை செயல்படுத்தணும்னா என்ன வார்த்தை தர போகிறீங்கன்னு கேட்கணும். புரியுதா? அந்த வார்த்தையை அள்ளி கொடுக்குற இடம்தான் சபை. ஹல்லேலூயா. ஆசையோடு வரணும், தாவீது மாதிரி. அப்படி வந்தீங்கன்னா ஆண்டவர் அள்ளி கொடுப்பார். பணம், கவனமாக கவனிங்க, ரொம்ப முக்கியமான சத்தியம். எத்தனை பேர் கையில் பணம் இருக்குது? சரி விட்டுருங்க. எத்தனை பேர் கையில் பர்ஸ் இருக்குது? பர்ஸ், வேலெட் எத்தனை பேர் கையில் இருக்குது? கையில் இருக்கிறவங்க எல்லாம் உங்கள் பணத்தை எல்லாம் எடுங்க. தைரியமாக எடுங்க, பாப்பமே எடுங்க. கேட்க மாட்டேன், நான் கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன்னு சொன்னோடனே கொஞ்சம் வேகமாக எடுக்கிறாங்க. எடுத்தீங்களா? இப்போ சும்மா கையில் தூக்கி மேலே காமிங்க, எல்லோரும் பார்க்கட்டும். ரூபா இருந்தாலும் பரவாயில்ல, பைசா இல்லையா அப்படி காட்டுங்க. ரைட்டு. அந்த 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 பணத்தை நீங்கள் பாருங்களேன், ஒருக்க பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டிங்களா? இந்த பணத்தை இப்போ ஒரு கீழே போடுங்க, சும்மா கீழே போடுங்க. எல்லாம் இடுப்பு எலும்புகள்லாம் சுகம் வரட்டும். கீழே போட்டுட்டு அந்த பணத்தை பாருங்கள். அப்படி கீழே கிடக்குதா? வேறு மற்றவங்க பணத்தை எடுத்துடாதீங்க, பாவம் போடுற சாக்கில். இப்போ இந்த பணத்தை நல்லா பாருங்கள். இந்த கையில் இருந்தவங்க பணம் கீழே போயிடுச்சு. இப்போ ஒரு செகண்டு இது கீழே போயிடுச்சு. இனி வராதுன்னு நினச்சிக்கோங்க. வராது, இனி வராது, அவ்வளோதான், கீழே போயிடுச்சு. அதை பாருங்கள், பணத்தை பாருங்கள், கீழே போயிடுச்சு, கீழே போயிடுச்சு. பணம் இல்லாதவங்க பிள்ளைங்க பைபிளை ஒரு வாட்டி கீழே வைங்க. கையில் காசே இல்லாதவங்க கூட பைபிளை கீழே வச்சுக்கோ. பைபிளா இப்படி கீழே வைக்கிறது ஆத்மாவுக்குள்ளே போகலை, பின்ன அது என்ன? இப்போ இந்த கீழே வச்சுட்டீங்க, கவனமாக இருங்க. ஹலோ நிதின், ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை. அவனுக்கு எதாவது குடிப்பீங்களா? எலும்பு, ஒன்றும் இல்லாதவன் எலும்பு, ஒன்றும் இல்லாதவன் எலும்புடா, ஒன்றும் இல்லாத எலும்பு. காசும் இல்லை, பைபிளும் இல்லை அப்படின்றவன் எலும்பு. இப்போ நீங்கள் உங்கள் கையில் இருக்கிறது உங்கள் கீழே போயிடுச்சு. உங்கள் கையில் தான் இருந்தது, ஆனால் கீழே இருக்குது. பணமோ வேதமோ இது உங்கள் கீழே இருக்குது. இந்த பணத்தை நீங்கள் எங்கே வச்சுருந்தீங்க அப்படின்னா, வேலட், ஒரு பர்ஸில் வச்சுருந்தீங்க நீங்கள், இல்லையா? பத்திரமா வச்சுருந்துருப்பீங்க, இல்லையா? காசு பத்திரமா வச்சுருப்பீங்க. இந்த பைபிளை பத்திரமா வச்சுருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சிலவங்கெல்லாம் நான் ரொம்ப அதிபத்திரமாக வச்சுருப்பீங்க, திறந்துருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் பத்திரமா வச்சுருந்துருக்கலாம். அதுக்கு ஒரு உரையெல்லாம் போட்டிருக்கீங்க, உரையெல்லாம் போட்டு பத்திரமா வச்சுருக்கீங்க. இப்போ இந்த பணத்தை பைபிள் இருக்கவும் பைபிளை தூக்க. பணம் இல்லாதவன் தான் பைபிளை தூக்கணும், மற்றவெல்லாம் பணத்தை தான் தூக்கணும். உங்கள் கை கட்டுற தூரத்தில் பணத்தை வச்சுக்கோங்க. உங்கள் கையில் இருந்த பணம் கீழே போயிடுச்சு, மறுபடியும் மேலே வந்துடுச்சு. இந்த பணத்துக்கு மதிப்பு இருக்கா?
மதிப்பு இருக்கா? அப்படியா? எப்பாடா இந்த தேவட்டண்ணா அந்த ஆமினி வண்டியை கொண்டு போய் இவங்க மதிப்பில் இருந்து சாயனம் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் அள்ளி எடுத்துட்டோம். ஏன்னா எல்லோரும் அதெல்லாம் தூக்கி தான் வச்சுருப்பாங்க, வேஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் தூக்கி தான் வச்சுருப்பாங்க. நம்ம போய் அள்ளி எடுத்துட்டதெல்லாம் உண்மை உள்ள பிள்ளைங்க. நீங்கள் பணத்தை மதிக்கிறதில்ல, அதனால் நான் அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன், எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது. கை கட்டுற தூரத்தில் வச்சு பாருங்கள் இந்த பணத்தை. அது 100 ரூபாய் இருக்கலாம், 500 ரூபா நோட்டாக இருக்கலாம், 10 ரூபாவாக இருக்கலாம், 1 ரூபாய் காயினாக இருக்கலாம். திஸ் இஸ் வேலிட். இதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. அப்படி இல்லை 1 ரூபாய்க்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல. 1 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட்டாச்சும் வாங்கலாம் இல்லையா? 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கலாம், 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கலாம் இல்லையா? இந்த பணத்துக்கு என்ன இருக்குது? என்ன இருக்குது பிரதர்? பணத்தை தாருங்க. இந்த பணத்துக்கு என்ன இருக்குது? மதிப்பு இருக்குது, அப்படி தானே? இப்போ இந்த பணத்தை நான் தூக்கி போடுறேன். சிலருக்கு இது என்ன தோணும், சொல்லுங்க பார்த்துருக்கீங்களா, நீ பணத்தை சவுட்டுனியா, ஐயோ எப்படி பணத்தை சவுட்டேன், அப்போ பணத்தை சவுட்டி போட்டேன், கசக்கி போட்டான். ஓ எப்படி பணத்தை அவ்வளோ சூப்பராக வச்சுருப்பாங்க. சிலரெல்லாம் பணத்தை பயன்படுத்தவே செய்யாமல் என்ன செய்வாங்க, அந்த மாதிரி ஒரு பத்திரத்தில் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கேங்க. அப்போது பணம் எனது இட்ஸ் அ வேலிட். இதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, அப்படி தானே? மதிப்பு இருக்குது. ராணி அம்மா என்ன பெரிய விஷயமாக ஓடுது, தொலைச்சி போட உள்ளே வாங்க. ஹராபா ஷாந்திலே மாச்சாரா. இங்கே பாருங்கள், எல்லாம் நல்ல கவனி. நல்ல கவனிங்க. இது ஒரு 1000 ரூபாய் இல்லையா? 2 500 ரூபா நோட்டு. இந்த பணத்தை நான் இப்படி கிழிச்சு போடலாமா? கிழிச்சிடுவோமா? அதனால் ஏன் கிழிச்சா என்ன ஆகுறது? இப்போ நான் சொல்கிறேங்க, நான் இப்போ கிழிச்சேன்னு வைங்களேன், மேரி அம்மாவுக்கு 50 ரூபாய்க்கு தேவை தான் இருக்குது. நான் என்ன செய்கிறேன், அவங்க முன்னாடி 500 ரூபா நோட்டை கிழிச்சங்க எறிகிறேன். என்ன சொல்லுவாங்க? படுபாவி பய. எப்படி படுபாவி பய, நமக்கு இந்த 50 ரூபாய்க்கு வழி இல்லாமல் இருக்கு, 500 ரூபா நோட்டைக்கு ஏன்னா முன்னாடி கிழிச்சிருக்கேன். எவ்வளோ கொழுப்பு இருக்கணும், எப்படி எவ்வளோ கொழுப்பு இருந்தா இவன் பணத்தை 500 ரூபாடி இப்படி சொல்லுவாங்க. 500 ரூபாடி கிழிச்சு போட்டுட்டான். அவன் கொஞ்சம் ஓவர் பாஸ்டர் தான். எப்படி கொஞ்சம் திமிரு. கரெக்டு, திமிரு பிடிச்சப்ப அவன் கொஞ்சம் திமிரு பிடிச்சவன். அப்படி தானே சொல்லுவீங்க இல்லையா? அதில் கரெக்டாக சொல்கிறீங்கல்ல, கரெக்டாக சொல்லுவீங்களா? இப்போ நிதின் எனக்கு ஒரு ஓட்ட பென்சில் தந்திருக்கா. என்ன தந்திருக்கா? இதுக்கு நீ 500 ரூபா வச்சுக்கோ. அவ்வளோதான். இல்லை, அவள்கிட்ட எப்படி வாங்கினேன்னு தெரியும். கம் டு த பாயிண்ட்டு. இப்போது இந்த ₹2 தான் பென்சிலு, நான் 500 ரூபா அவளுக்கு கொடுத்துருக்கேன். இதை உலகத்தரமாக பார்த்தா என்ன சொல்லலாம்? நிறைய கமெண்ட் சொல்லலாம். ஒன்று சொல்லலாம், அவனுக்கு பயங்கர ப்ரௌடு. எப்படி? அவனுக்கு பயங்கர ப்ரௌடு, அவன்கிட்ட தான் பணம் இருக்குன்னு காட்டுறான். எப்படி அவன்கிட்ட தான் பணம் இருக்குன்னு காட்டுறான். கவனமாக கவனிங்க, ரொம்ப முக்கியம். பணம் இருக்குன்னு காமிக்கிறான். ₹2 கூட இல்லை, அதுவும் இந்த கிழிஞ்ச பென்சிலு. என்னது அது?
பயன்படுத்தின பென்சிலு, அதுக்கு போய் 500 கொடுக்குறோம். 500 பென்சில் வாங்கலாம். எவ்வளோ கொழுப்பு இருக்கணும்ல. பணம் ஊரில் என்ன சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்கள, ஏதோ ஒரு சொல்லுவாங்களே, பண திமிரு, பண கொழுப்பு, தலக்கணம், இப்படி தானே சொல்லுவாங்க இல்லையா? இல்லையா சகோதரியா? தாருங்க பென்சில் இருக்கட்டும். இப்போ இதை சொல்லுவாங்க இல்லை, இந்த மாதிரி சொல்லுவாங்க. பணத்தை இந்த மாதிரியும் சொல்லலாம். செலவிட்டா லேவிஷாக செலவுன்றது கவனமாக கவனிங்க. இப்படி இந்த பணத்துக்கு மரியாதை தெரிஞ்சவன் இதை பல முறையில் இதை என்ன செய்வான், இதை பயன்படுத்த தெரியாதவன் அல்லது இதை ஓவராக பயன்படுத்தினான், இதை நம்ம என்ன செய்வோம், ஐயோ கிழிச்சு போட்டால் ஒன்றை சொல்லுவோம் இல்லையா? இந்த பணத்துக்கு ஒரு மரியாதை இருக்கிறதுனால, அந்த மதிப்பு தெரிஞ்சதுனால, இந்த பணத்துக்கான மதிப்பை எண்ணி கணக்கில் கொண்டு, ஐயோ இதை இப்படி பண்ணிட்டான், ஐயோ இதை உதாசீனப்படுத்திட்டான், ஐயோ இதுக்கு மரியாதை தெரியல அப்படின்றத உலகம் விமர்சிக்கும். யார் விமர்சிப்பார்கள்? யார்? இன்னும் அழுத்தம் தெளிவாக சொல்லுங்க. யார் விமர்சிப்பார்கள்? உலகத்தார் விமர்சிப்பார்கள். இப்போ இந்த பணத்துக்கு மதிப்பை கரெக்டாக தெரிஞ்சவன் அப்படின்னா யாரு? தெரிஞ்சவன் என்ன செய்வான்? இதை கரெக்டாக செலவிடுவான். அப்படி தானே? அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க. ஒருத்தஞ்சினோம் அவனுக்கு கொழுப்புன்னு, கவனமாக கவனிங்க, அவனுக்கு கொழுப்பு, இதுக்கு மரியாதை தெரியல, 50 ரூபாய்க்கு கூட முடிய வேண்டிய மேட்ரு 500 ரூபா கொடுக்குறான் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான் இல்லை? அவன் இந்த 500 ரூபா நோட்டை எப்படி செய்வான்? நான் சொல்கிறேன், அவன் இந்த 500 ரூபா நோட்டை காணவே மாட்டான். சரியான மதிப்பு என்னன்னு சொல்லித்தரேன். போக நம்ம அதான் பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், இது 1000 ரூபாய். இந்த 1000 ரூபாவை எப்படி பயன்படுத்தணும்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த 1000 ரூபாய் உங்களுக்கு தேவைப்படுதானா? கண்டிப்பாக தேவைப்படுது. ஒருவேளை நீங்கள் இந்த 1000 ரூபாய் ஒரு மேட்ரே கிடையாது, எனக்கு ₹1,00,000 கூட எனக்கு ஒரு மேட்ரே கிடையாது இருந்தாலும், அந்த ₹1,00,000 சேர வேண்டும் என்றாலும் இந்த 1000 ரூபாய் வேணும் இல்லையா? இல்லையா? 200 500 ரூபா சேர்ந்தால் தான் 1,00,000 இல்லையா? ₹1,00,000 உனக்கு வேணும்னாலும் 200 500 ரூபாய் சேரணும். சேர்ந்தால் தான் உனக்கு 1,00,000 இல்லையா? அப்போ இந்த 1,00,000க்கு இந்த 2 500 ரூபா ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ இதை எப்படி வேணால் மதிப்பிடலாம். ஆனால் ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது இந்த பணத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது இல்லையா? 10 ரூபா நோட்டு தாங்க. நல்லா அடி வாங்கின 10 ரூபாயா இருக்குது, பாவம் இல்லையா? அதுக்கு உயிருண்டுன்னா என்ன செய்யும்? நான் எங்கெல்லாம் போய் வந்தேன்னு அதுவே பேசும் இல்லையா? இந்த 10 ரூபாய்க்கு, இந்த 10 ரூபாயை பயன்படுத்துறதுக்கு மனுஷன் என்ன செய்வான்? பல புத்தியை பயன்படுத்தியிருப்பான். எவ்வளோ கேர்ஃபுல்லாக இல்லையா? எவ்வளோ வருஷம் ஆகிருக்கும் இது 10 ரூபா நோட்டு வந்து, எவ்வளோ நேரம் இதை அங்கிட்டு இங்கிட்டு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அது ஒரு வழி ஆகிருக்கு பாருங்கள் இல்லையா? ஒரு வழி ஆகிருக்கு பாருங்கள். அதுக்கு நல்லாவே தெரியும் தான் அதுக்கு என்ன மதிப்பு எனக்கு கொடுத்துருக்காங்கன்றது இல்லையா? அப்போ இந்த 500 ரூபா போல் இந்த 10 ரூபாவுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. 10 ரூபாவுக்கு 10 எண்கள் கொண்ட ஒரு மதிப்பு இருக்குது. இந்த 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு 1000 1 ரூபாய் அடங்கிய குறைந்த மதிப்பெண்ண தானே, 1 ரூபாய் அடங்கிய ஒரு மதிப்பு இருக்குது. இதுக்கு 10 1 ரூபாய் அடங்கிய ஒரு மதிப்பு இருக்குது. ஆனால் 2க்கும் மதிப்பு இருக்குது. உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? வாங்கி கொள்ளுங்க. 10 ரூபா வாங்கினவங்கள்ட்ட 10 ரூபா கொடுத்துருங்க. இந்த 10 ரூபானாலும் சரி, இந்த 1000 ரூபானாலும் சரி, நீ உழைக்காமல் இது உன் கரத்தில் வராது. உண்டா இல்லையா? எப்படி கவனமாக கவனிங்க. நீ உன் கையின் பிரயாசத்தை போடாமல் இந்த உலகம் உனக்கு அந்த வேல்யூவை கொடுக்காது. வேல்யூன்னா பணம்.
அந்த மதிப்பை கொடுக்காது. அப்போ இந்த மதிப்பு உனக்கு வரணும்னா 10 ரூபாய்க்கான மதிப்பு வரணும்னா 10 ரூபாய்க்கான வேலையை செய்யணும். 100 ரூபாய்க்கான மதிப்பை நீ செய்யணும், 100 ரூபாய்க்கான வேலையை நீ செய்யணும் இல்லையா? அப்படி செஞ்சால் தான் வரும். உண்டா இல்லையா? கரெக்டு தானே ஐயா? நல்லா புரிஞ்சு வச்சுருப்பீங்களே. பணத்தில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க கண்டிப்பாக பணத்தை நல்லா புரிஞ்சு வச்சுருப்பீங்க. 1 ரூபா, சிலவங்க சில பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவாங்க, 1 ரூபா சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டப்படுன்னு தெரியுமா? நீ சாப்பிடும்போது ஒரு அரிசி, நான் எனக்கு அங்கிள் ஆண்டி அப்பா அம்மாலாம் சின்ன வயசில் சொல்லியிருக்காங்க, சோறு கலையாமல் சாப்பிட்ணும், வெளியில் கொட்டக்கூடாது. ஒரு சோறு எத்தனை ரூபா தெரியுமா? அன்னைக்கு சொல்லியிருக்காங்க, ஒரு சோறு 10 ரூபா. 10 ரூபாவா? அப்போ 1 கிலோ அரிசி 10 ரூபா. அதை மதிப்பிட்டு ஒரு சோறு 10 ரூபான்னு வாங்க. புரியுதா இல்லையா? 10 1 ரூபா சேர்ந்தா தான் 10 ரூபா, 1000 1 ரூபா சேர்ந்தா தான் 1000 ரூபாய் இல்லையா? அப்போ இந்த வேல்யூ ரொம்ப தெளிவு. இந்த பணத்தையே மதிப்பாக்கின ஒன்றுதான் தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை இல்லை என்றால் இந்த பணம் மதிப்பற்றது. நீங்க பணத்தை கொடுத்து எது வேணா வாங்கலாம், தீமையை கூட வாங்கலாம். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், பணம் எல்லா தீமைக்கும் வேறாகவும் இருக்குதுன்னு வசனம் சொல்லுது இல்லையா? அப்ப இந்த பணத்தை நீங்க எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். ஆனா இந்த பணத்தை, இந்த மதிப்பை இங்கே உருவாக்கி கொண்டது தேவனுடைய வார்த்தை. முழு உலகத்தையுமே உண்டாக்கின தேவனுடைய வார்த்தை பணத்தையும் உருவாக்கினது. உங்கள் தேவைகள் அத்தனைக்கும் ஒரு மதிப்பு இன்னைக்கு இருக்குது அப்படின்னா அந்த மதிப்பை இங்க கொண்டு வந்தது தேவனுடைய வார்த்தை. உண்டானது ஒன்றும் அவருடைய வார்த்தை இல்லாமல் உண்டாகவில்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது இல்லையா? அப்ப அந்த வார்த்தை தான் சுப்ரீம், அதுதான் the பவர், அதுக்கு தான் மதிப்பு, வார்த்தைக்கு தான் மதிப்புங்க. பண மதிப்பு இல்லை. பணம் உன் வாழ்க்கையில கொண்டு வர்றது, பணத்தை கொண்டு வர்றது உன்னுடைய கையின் பிரயாசம் அல்ல. உன் கையின் பிரயாசத்தில் பணம் வந்தா நீ உடனே அடுத்த ரவுண்டு பணத்தை வச்சு நீ உன் வாழ்க்கையை நடத்திடலான்னா முடியாது. இன்னும் பணம் தேவைப்படும். 1000 ரூபாய்க்கு தான் வேலை செய்வேன், ஆனா நீ வேலை செஞ்சுட்டு வந்தா 10,000 ரூபாய் தேவை இருக்கும் வீட்டுக்கு. அப்போ உன் பணத்தை கொண்டு அங்க ஒன்று செய்ய இயலாது. பணம் அதிகமாக இருந்துச்சு உடனே நல்லா இருக்க முடியுமா? இல்லை, நிம்மதி கெட்டுரும், வேற ஏதோ ஒன்று இழந்துருவேன். அப்போ இந்த பணத்தை எல்லாத்தையும், இந்த பணத்தை இங்கே கொண்டு வந்து மையமாக வச்சிருக்கிறதுக்கு அடிப்படையாக ஒன்று இருக்குது, அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலத்தை நான் உனக்கு தருவேன்றாரு. ஐஸ்வர்யம்னா பணம். பணத்தை சம்பாதிக்கிற பலத்தை தேவன் உனக்கு தராமல் உனக்கு கொடுக்கப்பட்ட சுய பலத்தில், சுய அறிவில், சுய ஞானத்தில் நீ திட்டமிட்டு செய்கிற ஒன்றும் உன் வாழ்க்கையில் பலனை தராது. ஹல்லேலூயா, புரியுதா? அப்போ இது எப்படி பலனை தரணும்? பணத்தை இப்போ பாருங்களேன், காசை கொடுங்க, இது உன் காசா? யார் காசு? அம்மாவோட காசா? அம்மாவோட காசு இருக்கட்டும். இந்த காசை யார் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த காசு. எப்படி இந்த காசை யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் காசு. எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? ஆஷிக்கு ரெடியா? ரெடி. நான் கண்ணை மூடிட்டு போட போகிறேன். யார் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு. சரியா? புரியுதா? பதில் அவ தான் எடுப்பா. நீங்கள் எல்லாம் வேணும்னு திமிரு பிடிச்சிருந்தீங்க. அவளுக்கு யதார்த்த தன்மையில் விடமாட்டா, அவள் கம்மலே விடமாட்டா. பார்த்துக்கிட்டு கம்மல் கேட்டா, கம்மல் கலைந்து போனதென்றால் நீங்கள் நிதினியாட்ட கேட்டால் போதும். கவனிங்க,
ஒரு 100 ரூபாய் நோட்டை போட்ட உடனே, நான் சொல்கிறேங்க, இப்போ நிதினியா எடுத்த உடனே நிதினியா தான் எடுப்பாளா? ஒரு 100 ரூபாய் உங்கள் முன்னாடி கீழே படுத்து கிடக்குது, நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரே அழுக்கு, எப்படி எப்படி என்ன இது அப்படியே சொல்லிட்டு போயிங்க. செருப்புல ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்கு. எப்படி செருப்பு கூட வர்றவங்களுக்கே தெரியாது. செருப்பு பார்த்தியடியே அப்படியே லபக்குன்னு பிடிச்சி பழக்குன்னு கவ்வி அந்த 100 ரூபாய் எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு கவனிங்க. 100 ரூபாய் நோட்டை கூட நீங்க விடுறதில்லை. வசனம் சொல்லுகிறது வார்த்தை தரையில் விழாதுன்னு. வசனம் சொல்லுது வார்த்தை தரையில் விழாது. நீங்க பணத்தை எடுக்கிறத விட நீங்க எடுக்க வேண்டியது எதுனா வார்த்தை. 100 ரூபாய் இல்லைங்க, 10 ரூபாய் கடந்தாலும் மஸ்ட் பி டேக்கன். கண்டிப்பா எடுப்பீங்க. அம்பானியா இருந்தாலும் எடுப்பான். என்ன கொஞ்சம் இடுப்பொலியா இருந்தால் மட்டும்தான் குனிய மாட்டாரே தவிர அம்பானியா இருந்தாலும் எடுப்பார். பிகாஸ் நான் சொல்றேங்க, நம்ம எல்லாம் வெட்கப்பட்டு எடுக்காம இருப்போம். அவனுக்கு பணம் நிறைய இருக்குது, அதனால பணத்துக்கு மதிப்பு அவனுக்கு தெரியும், அதனால அவன் 10 ரூபா குனிஞ்சு எடுத்துருவான். புரியுதா? இவ்வளோ பணத்தை கூட ஒருத்தன் குனிஞ்சு எடுக்கிறான் அப்படின்னா வசனம் சொல்லுது, கவனமாக கவனிங்க, என் வார்த்தை தரையில் விழாது. தரையில் விழாதான். சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையில் விழாதுங்க. உங்க வாழ்க்கையில வேலை செய்யும்னு சொல்லுது வசனம். ஒரு வார்த்தையாகிலும் விழாது. அப்போ அந்த வார்த்தைக்கு உள்ள இருக்கிற சரக்கு ஆசீர்வாதங்கள் எப்படி விழும்? ஏங்க, வேலட்டு பர்ஸு விழுந்தா எதுவும் விழுந்துச்சு சேர்ந்து? உள்ள இருக்கிற பணம் சேர்ந்தானே விழுந்துருச்சு இல்லையா? பர்ஸு தேவனுடைய வார்த்தை. உள்ள இருக்கிறது என்னது? சுகம், சந்தோஷம், சமாதானம், பெருக்கம். இது எல்லாமே எதுக்குள்ள இருக்குது? அந்த பர்ஸுக்குள்ள இருக்குது. தேவனுடைய வார்த்தைக்கு உள்ள இருக்குது. பாருங்க, இது தரையில் விழாது. நீயே மறந்து கீழே விட்டாலும் வார்த்தை எழும்பிதான் நிற்கும். ஆண்டவர் விட்ட வார்த்தை விழாது. இப்ப இந்த வார்த்தை தரையில் விழாது, ஆனா அந்த வார்த்தையை நான் அனுபவிக்கணுமே. லிசன், நான் ஒரு 1000 ரூபாய் போட்டுட்டு போறேங்க. நான் நான் மறந்தே போட்டுட்டு போறேன். நானே தேடினா கூட எனக்கு கிடைக்காது. ஏன்? அதுக்கு முன்ன எத்தனை பேர் கிராஸ் ஆனாங்களோ பார்த்த ஆள் அந்த பணத்தை எடுத்துருக்கும். உண்டா இல்லையா? ஏன்? பணம் தரையில் விழாது. எப்படிங்க? பணம் தரையில் படுத்து கிடக்காது. அது ரொம்ப நேரம் படுத்து கிடக்காது. அது தேவைப்படுறவன் எடுத்துருவான். அவன் எவன் கண்ணில் படுதோ உடனே எடுத்துருவான். எப்படிங்க? கவனமாக கவனிங்க. பணத்தை 10 ரூபா ஆனாலும் அது ரோட்டில் அதிக நேரம் கிடக்காது இல்லையா? தெருவில் அது படுத்திருக்காது. யார் முதல்ல பார்க்குறாங்களோ எடுத்துருவான். உண்டா இல்லையா? இந்த பணத்தையே நீங்கள் எவ்வளோ சூப்பராக எடுக்கிறீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை இந்த சகல பணத்தையும் கொண்டு உங்கள் வாழ்க்கையில் சேர்க்கிறது. அதை நீங்கள் எப்படி எடுக்கணும்? நான் சொல்கிறேங்க, ஆற்றூர் ஜங்ஷனில் எப்படிங்க? கருங்கல்காரர்களே, குளச்சல்காரர்களே, வேர்க்கிளம்பிக்காரர்களே, பாலூர்காரர்களே, ஆற்றூர் ஜங்ஷனில் பணமா? என்னமா? ஆற்றூர் ஜங்ஷனில் பணமா? அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? அதுவும் எவ்வளோ பணமா? நிறைய பணம். ஆற்றூர் ஜங்ஷனுக்குள்ளே போக முடியலையோ, குவிஞ்சு கிடக்கும். சொல்லுங்க, குவிஞ்சு கிடக்கும். அங்கிட்டு அரண்மனைக்கு வண்டி போக முடியல, இங்கிட்டு கொலைசேரத்துக்கு வண்டி போக முடியல, கொலைசேரத்துலேருந்து அங்கே மார்த்தாண்டத்துக்கு போக முடியல, அருமையிலேருந்து மார்த்தாண்டத்துக்கு முடியல, குட்டக்குழி போக முடியல. 4 பக்கமும் டிராஃபிக்கு, பணம் கொட்டி கிடக்கு. ஆனால் பணத்தை எப்படி எடுக்கணும்? ஒரே ஒரு விதி,
கையால் தான் எடுக்கணும். எப்படி? கையால் தான் எடுக்கணும். எப்படி எடுக்கணும்? எண்ணி எடுக்கணும். எப்படி எடுக்கணும்? எண்ணி எடுக்கணும். எண்ணி எடுத்தால் தான் மதிப்பு தெரியும். அள்ளுனா தெரியாது. திடீர்னு ஒரு 5 நோட்டு கீழே விழுந்தா அதங்க கொடக்கட்டும். அப்படி தானே இருக்கும். சபைக்கு பொத்தாம் பொதுவாக வந்தால் தெரியாது. உங்களை பார்த்தா நமக்கே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும். சபைக்கு எப்படி வரணும் சபைக்கு? தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படி சபைக்கு எப்படி வரணும் தெரியுமா? எப்படி வரணும்? பக்தியோடு வரணும், புத்தியோடு வரணும், நிறைய பைகளை கொண்டு வரணும், ஜாக்கிரதையாக வரணும், நேரமாக வரணும், துவங்கிறதுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கணும். முதல்ல விழுகிற பணம் கூட மிஸ் ஆகக்கூடாது. 3 மணி நேரம் தாண்டா, 3 மணி நேரம் தாண்டா எண்ணிட்டு இருக்க முடியாது, அனுப்பி விட்டுருவாங்க. எப்படி? 3 மணி நேரம் தான், 1 மணி நேரம் தான் அதில் செய்தியே. வார்த்தை பணம் 1 மணி நேரம் தானே கொடுக்குறாங்க. நம்ம பணம் மொத்தமாக கொடுக்குறோம் இல்லையா? லிக்விடாகவும் கொடுக்குறோம். சொல்லுங்கள், ஆராதனைனா லிக்விடாகவும் கொடுக்குறோம், பணத்தை டெபாசிட் பண்ணி கொடுக்குறோம். எங்கே டெபாசிட் பண்ணி கொடுக்குறோம். அப்போது பணத்தை எங்கேருந்து எப்போ வாங்க வரணும்? இனி நீங்கள் வீட்டில் எப்படி பேசணும்? பணம் வாங்க போகலையா? எப்படி சர்ச்சுக்கு போகிறதுக்கு எப்படி கேட்கணும்? பணம் வாங்க போகலையா? ஓ, இன்னைக்கு இடையில ஆராதனை வச்சுருக்காரு பாஸ்டர், செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு பேங்கில் ஒரு பெரிய ஒர்க் இருக்குது. பேங்கே உடைஞ்சு போகும். எப்படியா? மலைகள் விலகி போகும், பர்வதங்கள் பெயர்ந்து போகும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். ஹலோ, புரியுதா? இந்த வார்த்தையை நீங்கள் வாங்க வர்றீங்க. எப்படி சொல்கிறீங்க? இப்போ நீ சர்ச்சுக்கு வரும்போது எப்படி சொல்லுவீங்க? பணம் வாங்க போகிறோம். எப்படி? பணம் வாங்க போகிறோம். பக்கத்து வீட்டில் சொல்லணும். அவனுக்கே ஒரு மாதிரி ஆகிரும். எங்கே போகிறீங்க? நாங்கள் பணம் வாங்க போகிறோம். சில ஆளுங்க பெந்த கோசை கோயிலா சீயாசாயா ஆர்சியா எது போல மண்டைய புழக்க பணம் வாங்க போகிறோம். அட சொல்லுங்க, பணம் வாங்க போகிறோம். என்ன சொல்லணும்? ஏன்னா நம்ம கிறுக்கு பயலுக்கு இதுதான் புரியும். ஹாஸ்பிட்டலுக்கு சுகம் வாங்க போகிறேன்னு சொன்னால், எங்களுக்கு பக்கத்தில் ஒரு கிளினிக் இருக்குது, அதில் நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லுவானுங்க. நீங்கள் அதனால் நல்ல உடம்பு முடியாமல் இருக்கிறேன், பணம் வாங்க போகிறேன். எப்படி? பணம் வாங்க போகிறேன். மனசுக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது, பணம் வாங்க போகிறேன். மனசு கஷ்டம், பணம். அப்போ தான் அவனுக்கு புரியும், ஓ இவன் ஏதோ ஒன்று வித்தியாசமாக சொல்கிறான் போல். எங்கே போகிறீங்க? பணம். அது எங்கே? பணம் என்ன? பணமோ? நீங்கள் இன்னைக்கு சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லப்படாது. தி ஃபெய்த் ஃபேமிலி சர்ச் மொம்போஸே சொல்லுங்க. இப்போ தான் பாக்கியாலும். ஓஹோ, அப்படியா? சபையே கேளுங்க, பணம் வாங்க வந்திருக்கீங்க. என்ன வாங்க வந்திருக்கீங்க? சுகம் வாங்க வந்திருக்கிறீங்க. பணத்துக்குள்ளே என்ன இருக்குது? சுகம், சந்தோஷம், சமாதானம், சகலம் எதுக்குள்ளே இருக்குது? பணத்துக்குள்ளே தான் இருக்குது. இன்னைக்கு பணம் கொடுத்தால் எதையும் வாங்கலாம், இல்லையா? ஆனால் தேவனிடத்திலிருந்து வாங்குகிற பணம் எல்லாத்தையும் வாங்கலாம். பணம் சில பொருட்களை வாங்கலாம், உலக பணம். ஆனால் சந்தோஷம், சமாதானம், அனுபவம், அறிவு, நல்ல சிந்தனை, இதெல்லாம் தேவனிடத்துல தான் வரும். தேவன் கொடுக்குற பணத்திலிருந்து வரும். அவருடைய கரன்சியில் தான் அது இருக்குது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, இந்த பணத்தை நம்ம உலகதரமாக இருக்குது. ஒரு 100 ரூபாடுங்க இல்லையா? அதுக்குள்ள லபக்கு நமக்கிட்டாவே
இப்போது இந்த 100 ரூபாய் இருக்குது. இந்த 100 ரூபாயை கொண்டு அமெரிக்காவில் போகிறீங்க. எங்கே போகிறீங்க? அங்கே மதிப்புண்டா இல்லையா? அங்கே மதிப்பு கொஞ்சம் கம்மியானாலும் இதுக்கு மதிப்பு இருக்குது. என்ன, அந்த எம்பசிலேயோ எங்கேயாவது கொண்டு கொடுத்தா இதை டாலராக மாற்றி தருவாங்க. அங்கே டாலராக நீ பயன்படுத்தலாம் இல்லையா? சில கண்ட்ரியில் யூரோ, யுனைடெட் கிங்டத்துலலாம் பவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கண்ட்ரியில் சில மேக்ஸிமம் பொதுவாக டாலர். புரியுதா? நம்ம 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 இந்தியாவில் பணத்துக்கு பேர் என்ன? என்ன ருபீஸ். புரியுதா? ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. காமனாக டாலர். இந்த 100 ரூபாயை நீ ஆஸ்திரேலியாவில் கொண்டு போனாலும் அங்கே கொண்டு இது இந்தியன் ருப்பி. ஸோ அதை உடனே பார்ப்பாங்க. ஓஹோ, அங்கே பார்ப்பாங்க இந்த எல்லா நம்பரு, இது இன்றைக்கி வேல்யூடாக இருக்குதா எல்லாம் பார்த்துட்டு உனக்கு 100 ரூபாய்க்கான மதிப்பான டாலரையோ பவுண்டையோ யூரோவையோ ஏதோ ஒன்று உனக்கு என்ன செய்வாங்க, அங்கே தருவாங்க. நீ அங்கே செலவிடலாம். இங்கே 100 ரூபாய்க்கு என்ன செலவிடலாம்? ஒரு சாப்பாடே சாப்பிட்டு வரலாம் இல்லையா? அங்கே 100 ரூபாய்க்கு என்ன வாங்கலாம்? ஒரு சாக்லேட் வாங்கலாம். என்னது? இங்கே இருக்கிற 1 ரூபா சாக்லேட்டு தான் அங்கே 100 ரூபா. புரியுதா? 100 ரூபா மாற்றிட்டு அங்கே ஒரு ரூபா தருவாங்க. சொன்ன என்ன என்ன வாங்கலாம்? $1 எவ்வளோ மதிப்பு? 80 ரூபா 85 ரூபா எனக்கு இல்லையா? அப்போ ஒரு சாக்லேட் வாங்கலாம். என்ன சாக்லேட்டு? ஒரு சோக்கர் மிட்டாய் வாங்கலாம். அமெரிக்கா போனீங்கன்னா ஒரு சோக்கர் மிட்டாய் வாங்கலாம். ஆனால் இதுக்கு என்ன இருக்குது? மதிப்பு இருக்கு. எங்கே போனாலும் இந்த பணம் பேசும். புரியுதா? போனீங்க இப்போ நல்லா படிச்சிங்க, ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப தெளிவாக படிச்சிங்க. பணத்தை கீழே போட்டாச்சு பார்த்தீங்க, பணத்தை தூக்கி எறிஞ்சாச்சு பார்த்தீங்க, பணத்தை பற்றி நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க. சரியா? இப்போது சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு, தேவ வசனம்தான் பணம். அப்போ அந்த பணம் உங்களுக்கு எப்படி தரும்? இப்போ நான் சொன்னேன், ஆற்றூரில் பணம் இருக்குது, கொட்டி கிடக்குது. ஆனால் என்ன செய்யணும்? உட்கார்ந்துருந்து எண்ணி அடிக்கணும். எண்ணி எடுக்கணும்னு நீங்கள் போகிறீங்க. பணத்தை எண்ணி எடுக்க போகிறீங்க. நீங்கள் எப்படி போவீங்க? ஆற்றூர் ஜங்ஷன். உண்மை சும்மா உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள். நான் பணத்தை எண்ணி எடுக்கணும், எனக்கு ஒரு 3 மணி நேரம் தான் டைமு. வாரத்தில் இருக்கீங்களா இல்லையா? 3 மணி நேரம் தான் டைமு. 3 மணி நேரம் ஆற்றூரில் பணமாக இருக்குமா. அந்த பணத்தை நீ எண்ணி எடுக்கணும். எப்படி போவீங்க? நேரமே எழும்பி குளிச்சு ஒருங்கி பவுடர் போட மாட்டியாலா? ஒன்றும் போட மாட்டியா? சாரின்னா ஒரு சொருகு, லுங்கின்னா மடித்து ஒரு இங்கே ஒரு சொருகி கட்டி. ஏன்னா அது இடையில கேப் போடுற நேரத்தில் 10 ரூபா நோட்டு 10 நோட்டு போயிடும். சாரியை உடுக்கிற நேரத்தில் எப்படி நீங்கள்லாம் சாரியை கொடுத்துட்டு போய் பணம் வாங்க போகிறோம் அப்படின்னா எப்படி போய்? எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக இருக்கிறது அது ஜீன்ஸ் பேண்ட்டு, ஒரு டிஷர்ட்டு போட்டு போனால் ஈஸியாக இருக்கும். அப்படி தானே? ஈஸின்னா என்னன்னே தெரியாது, அது படிக்கணும்ல. நான் எல்லாம் ஈஸியாக இருக்கிறேன்னு நினச்சிவேன். ஒரு ஷார்ட்டாக ஒரு ஷார்ட்ஸும் போட்டு ஒரு பனியனும் போட்டுட்டு ஜல்லுன்னு போவேன். தூக்கிட்டு வரும்போது சாரி அடுத்து அவரும் சாரி எப்படி அவுந்து சொருவணும். சொருகிற நேரத்தில் 10 நோட்டு கீழே விழும். அதை எடுக்க போகிறதுல 100 நோட்டு கீழே விழும். கடைசியில் நினச்சி வர வந்து சேர்றதுக்கு முடியாது. அதுதான் நான் என்ன செய்கிறது. இதெல்லாம் உள்ளே இறங்குதா? ஏதாச்சும் ஏதாவது உள்ளே இறங்குதா? தெரிஞ்சவன் தெரிஞ்சுக்கோ, தெரியாதவன் புரிஞ்சவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. தேவனுடைய ஆலயத்துக்கு எப்படி வரணும்? பணம் வாங்க வரணும். எப்படி வரணும்? பணம் வாங்க வரணும். புரிஞ்சா? சர்ச்சே புரிஞ்சா? கவனமாக இருக்கீங்களா? புரிஞ்சுதா? அப்போ சபைக்கு என்னத்துக்கு வரணும்? இப்போ சர்ச்சுக்கு போறிய, ஆற்றூரில் போறிய, 3 மணி நேரம் டைம். அங்கே போய் மேரி அம்மா ஏன் வெள்ளை துணியாக உடுத்திய அழுக்குப்படி வேண்டிய இடத்துல அப்படி கேட்டுட்டு நிற்பியலா நீங்கள்?
அவன் உடுத்தா என்ன, உடுக்காட்டி என்ன, அவன் எப்படி வந்தா எனக்கு என்ன, நன்ன பாடுறா. இன்னொன்று பசங்க நாங்கள் பார்த்துருக்கீங்களா, நீங்கள் பாக்கெட் எக்ஸ்ட்ரா வச்சுருப்போம் தெரியுமா? இல்லை இப்போ நான் சாட்சி போட்டுறேன், இங்கே ஒரு பாக்கெட்டு, இங்கே ஒரு பாக்கெட்டு, இங்கே ஒரு பாக்கெட்டு, இங்கே ஒரு பாக்கெட்டு, இங்கே 2 பாக்கெட்டு, மொத்தம் எத்தனை பாக்கெட் ஆச்சு? 6 பாக்கெட்டு. இதை தாண்டி பைய தூக்கலாம். இப்போ வயலட் சிஸ்டர் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப நாள் ஆசை பாருங்க பாஸ்டர், நீங்கள் ஒரு சாரி உடுப்பீங்களா? கொண்டே போடுவேன். படுபாவி, சாரியை கட்டி நான் காலுக்கு மூலங்குத்திர விழுந்து பணத்தை கொண்டு வரும்போது கொண்டு வந்து சேர்த்து அனுபவிக்க முடியாதபடிக்கு எனக்கு வா ஓடிரு அப்பாலே போச்சாத்தானேன்னு சொல்லிட்டு பணத்தை பொறுக்கிறதுல தெளிவாக இருப்போம் இல்லையா? ஒரு வேலைக்காரன் எப்படி வேலை செய்வான்? வருவான், எல்லாத்தையும் அவுத்து போட்டு ஒரு டவ்வில் கட்டி செய்வான். அவன் தான் கரெக்டான வேலைக்காரன். பார்த்துருக்கீங்களா? பழைய ஆளுங்க அதை டவ்வில் கூட சும்மா கட்ட மாட்டாங்க, டவ்வலுக்கு மேலே ஒரு வள்ளி எடுத்து கட்டி வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நல்ல வேலைக்காரன் அப்படி தான் செய்வான். ஏன்னா இதை அவுத்து கட்டுறதுல 10 நிமிஷம் நம்ம ஆளுங்க, அதுக்கு ஒரு 10 நிமிஷம், அடுத்து வேலை அட்ஜஸ்ட் பண்ணக்கு முறுக்காய். இந்த சர்ச்சுக்கு பிஸ்கட்டு, பால், பழம் இதெல்லாம் கொண்டாடுறாங்க தெரியுமா? அது என்ன தெரியுமா? இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போர் அடிச்சோம். என்னது பணம் என்ன இடத்துல போர், பணம் பொறுக்க வந்த இடத்துல போர் அடிச்சதுன்னா உனக்கு வேற ஏதோ பைத்தியம் ஓடுதுன்னு அர்த்தம் இல்லையா? உண்டா இல்லையா? அப்போ பணத்தை பொறுக்க வந்திருக்கிறோம், எவ்வளோ ஜாக்கிரதையா இருப்போம். யாராவது பார்ப்பீங்களா நீங்க? அவ என்ன செருப்பு போட்டிருக்கா, நீ செருப்பிட்டா என்ன, உன் காலு வெடிப்பு வந்து செத்தா என்ன? டேய், எனக்கு 3 மணி நேரம் தான் இருக்குது, நான் எண்ணி தான் எடுக்க வேண்டியது இருக்கு, அள்ளி எடுக்க முடியாது. எண்ணி எடுக்கணும், கண்ணில் எண்ணெயை விட்டு இருக்கணும். ஒரு வார்த்தை கூட வெறுமையாக விழாது, வார்த்தை விழாது. ஆனால் அந்த வார்த்தை ஏன் இருதயத்தில் விழணும், நல்ல இருதயமாக ஏன் இருதயத்தில் விழணும் அப்படிங்கிறதுல தெளிவாக ஜாக்கிரதையாக நீ இருக்க வேண்டியது இருக்கு. உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? ஒரு பெரிய சப்ஜெக்ட் நான் பண்ண போகிறேன், என்னை 4 மணி தான் போக முடியும். என்ன கவனமாக கவனிங்க. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்று. வாக்குத்தத்தங்கள்னா வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள். உங்களுக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை தேவன், அது பணம்னா பணம், சுகம்னா சுகம், நன்மைனா என்ன நன்மையாக இருந்தாலும் அதை உனக்கு தருவேன், கர்த்தர் இப்படி தருவார்னு வாக்கில் எழுதி வச்சிருக்கிறார். பைபிளில் வெறும் வாக்குத்தத்தம் இல்லை, வாக்குத்தத்தம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், நிறைய நிகழ்வுகள் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாமே இந்த வார்த்தையை சுற்றி தான் வரும். எல்லா நிகழ்வுகளும் எப்படி வரும்? இந்த வார்த்தையை மையமாக வச்சு தான் எல்லா நிகழ்வுகளும் பைபிளில் வரும், வசனத்தில் வரும். அந்த வார்த்தை யாருன்னா இயேசு தான் அந்த வார்த்தை. என்னது? இயேசு தான் அந்த வார்த்தை. அப்போ இயேசுவை பிடிச்சா எதை பிடிச்சிட்ட? வார்த்தையை பிடிச்சிட்ட. வார்த்தையை பிடிச்சா எதை பிடிச்சிட்ட? இந்த இயேசுக்குள்ள என்ன இருக்கு? சகல ஆசீர்வாதங்களும். உண்டானது ஒன்றும் அவரால் அன்றி உண்டாகல, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாய் பிதா இயேசுவை தூக்கி வச்சிட்டார். புரியுதா? இப்போ இயேசு தான் என்னது? வார்த்தை. ரைட், இருக்கட்டும். இப்போ எல்லா வாக்குத்தும் கிறிஸ்துவ ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது. அப்படின்னா ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்குதுன்னா பணத்தை மறுபடியும் நல்லா தெளிவாக படிச்சுட்டு போகும். இது ஆமேன். இந்த சப்ஜெக்ட் பேர் என்ன? ஆமேன். பணத்தை எடுங்க, பணத்தை உடனே சுருட்டி உள்ள ஏற்றுறது. வசமாக இவன் கொண்டு போவேன், கண்டிப்பாக கொண்டு போவேன். கவனமாக கவனி சிஸ்டர், மறுபடியும் சொல்கிறேன். இந்த 100 ரூபாய் எப்படி இருக்குது? 100 ரூபாயா இருக்குதா? 500 ரூபாயா இருக்குதா? 10 ரூபாயா இருக்குதா? 100 ரூபாய் 100 ரூபாயாகவே இருக்குதுன்னு சொல்றதுக்கு தான் எல்லா வார்த்தையும் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறது. 100 ரூபாய் ஆஸ்திரேலியாவிலும் ஆம் என்றும், அமெரிக்காவிலும் ஆமேன் என்றும், எங்க போனாலும் இது என்னவா இருக்குது? இந்தியா மதிப்பில் 100 ரூபாயா இருக்குது.
சரியா சரியா கரெக்டு தானே? இப்போ இருக்கட்டும், இது தேவைப்படும் போல. இப்போ அதான் இந்த வசனம் சொல்லுது, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டு. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போ இந்த 100 ரூபாய் யார் செலவிட்டாலும் செலவிடலாம். இந்த 100 ரூபாய் யார்கிட்ட வாங்கினேன்? நான் அனிஷேட்டேருந்து வாங்கினேன். இப்போ நான் செல்வம் பிரதருக்கு இதை கொடுக்குறேன். செல்வம் பிரதர் இந்த 100 ரூபாயை செலவிடும்போது இவ செலவிட்டா என்ன நடக்குமோ அதே மாதிரி 100 ரூபாய்க்கான மதிப்பை அவரும் பெற்றுக்கொள்வார். சரியா? இப்ப ஆண்டவர் இந்த 100 ரூபாயை போடுறார், நீங்க எப்படி எடுப்பீங்க? மறந்து போவாரான்னு பார்க்கப்போம். அப்படியா சொல்றீங்க? இல்லைங்க, இந்த 100 ரூபாவை நான் போட்டுட்டேன். யார்? நான் இப்போ இயேசு கிறிஸ்துன்னு வைங்களேன், நான் தேவன். இந்த 100 ரூபாய் நான் போட்டாச்சு. இது யார் வேணா எடுக்கலாம். 10 100 ரூபா போட்டாலும் யார் வேணா எடுக்கலாம், எடுக்காமல் இருக்கலாம். அதுதான் எல்லா வாக்குத்தத்தங்களும் எல்லா பணங்களும், சொல்லுங்க, எல்லா பணங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. 100 ரூபாய் 100 ரூபாயை பேசும், 500 ரூபாய் 500 ரூபாயை பேசும், 1,00,000 ரூபாய் லட்சத்தின் மதிப்பை பேசும். இப்போ புரிஞ்சுதா? அதான் எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்படின்னா அது செயலாற்றுவதற்கு தெளிவாக ரெடியாக இருக்குது. 100 ரூபாய் இருந்தால் மட்டும் போதும்பா. பிரச்சனை பேசுவாங்க, சொல்லுவாங்க காசு இருந்தால் மட்டும் போதும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுவாங்க. பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் வார்த்தை இருந்தால் போதும், நான் பெற்றுக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல முடியும். ஏன்னா இந்த பணத்தை காட்டிலும் எது பெருசு? வார்த்தை. 100 ரூபாய் உனக்கு செலவிட்டா அத்த சமயத்தில் 100 ரூபாய்க்கான மதிப்பை உனக்கு இந்த உலகம் தரும் என்றால், இந்த உலகத்தில் உனக்கு தேவையான சகலவற்றையும் தேவனுடைய வார்த்தை உனக்கு தரும். அந்த வார்த்தைக்குள் எல்லா நன்மைகளும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது. சுகத்துக்கான வார்த்தையை நீ எடுத்தால் சுகம் சொல்லும், என்னுடைய தழும்புகளினால் உன் சரீரம் சுகமாக்கப்பட்டிருக்கிறது, நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் சுகமாய் இருப்பாய் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த வார்த்தையை எடுத்தால் அந்த வார்த்தைக்குள் இருக்கிற தேவ சுகம், சொல்லுங்க, தேவனுடைய சுகம் உங்களுக்கு வரும். ஏற்கனவே இருந்தது அப்படி ஒட்டி உடைச்சு சரியாக்கி வைக்கிறது இல்லை, புதுசா இல்லையா? சிங்கண்ட கேட்டேன், இந்த பேட்டரி சரியாகுமா? பேட்டரி மாற்றணும்னு சொல்லியாச்சு. இந்த பேட்டரி சிசி அது சரியா, புதுசு தான் போடணும். ஹல்லேலூயா. மதிப்பு தெரிந்ததுனால அவர் சொல்றார். ஹல்லேலூயா. ரைட்டா? கண்டினியூ ஆகி வசனத்தை பார்க்கலாம். இந்த வார்த்தை நமக்குள்ள எப்படி வேலை செய்யுது, இந்த வார்த்தைக்கு நமக்கு எவ்வளவு சுதந்திரம் இருக்கு அதங்கிறத பார்க்கலாம். அப்படியே திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 4:4. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4. அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எப்படிங்க? நம்ம எப்படி மனுஷன் எப்படி பிழைப்பானா? வெறும் சோறுனால பிழைக்க மாட்டான். நம்ம கண்ணுக்கு சோறு இருக்கிறதுனால சோறு தான் பிழைப்புடுதுன்னு நினைக்கிறோம். நம்ம கண்ணுக்கு சொத்து இருக்கிறதுனால சொத்து நம்மளை பிழைக்க வச்சிரும் நம்ம நினைக்கிறோம். இல்லை, அது நம்மளை பிழைக்க வைக்கும் தான். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வார்த்தையை அவன் வச்சிருக்கானோ அந்த வார்த்தை அவனை பிழைக்க வைக்கும். ஹல்லேலூயா. அப்படியே திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளினாலும் ஒன்றாகிலும் தரையில் விழுந்து போகல. ஏன்? சாமுவேலோடு கர்த்தர் இருந்தபடினாலே. கர்த்தர் இருந்தார் அவனோடனா அவர் விழல. எப்படி கர்த்தர் உங்களோட இருந்தார்னா என்ன செய்ய மாட்டீங்க? அவரும் விழ மாட்டார், நீங்களும் விழ மாட்டீங்க. ஆம் என்றும் ஆமன் என்ன. அதே மாதிரி சாமுவேல் தீர்க்கதரிசியோட கர்த்தர் எப்படி இருந்தாராம்?
தேவன் அவனோடு கூட இருந்தார், வார்த்தை ஒன்றாகிலும் விழுந்து போகவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெர்சேபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. அப்படின்னா என்னன்னா, உங்ககிட்ட வார்த்தை இருந்ததுன்னா உங்ககிட்ட தேவன் வெளிப்பட்டு கொண்டே இருப்பார். வார்த்தை உங்ககிட்ட இருந்த சிலவட்ட பாரு, பணம் இருந்துன்னா சிலவங்க பார்த்தீங்களா, பணம் இருந்தோடனே ஒரு தெம்பு வரும். பார்த்துருக்கீங்களா? கடையில் போனால் புருஷனார் கடையில் கூட்டிகிட்டு போவார், பார்ப்பாங்க ஒய்ஃபு, எப்படி நான் இந்த சாரி எடுக்கட்டா, எடுத்துக்கோ, செழிப்பு போல, புருஷருக்கு எங்கேயோ காசு நல்லா வந்திருக்கு போலே நடிப்போம்ல. அதே மாதிரி தாங்க சாமுவேலோடு தேவ வசனம் இருந்தது. தேவனுடைய வார்த்தை சாமுவேலோடு இருந்ததுனால சாமுவேல் முழு உலகத்துக்கும் தெரியப்பட்டான். எப்படி? அவனை முழு தேசத்துக்கும் அவன் தெரிகிற மாதிரி இருந்தது இருந்தான் பாருங்க. கர்த்தர் பின்னும் சீலோவில் தரிசனம் தந்திருந்தால் கர்த்தர் சீலோ தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் எப்படி தன்னை வெளிப்படுத்தினார் கவனிக்கிறீங்களா? பணம் பொறுக்கிற உற்சாகம் இல்லையே, பணம் பொறுக்கிற உற்சாகம். நானே ஒரு நாளைக்கு பணத்தை அள்ளி போடுவேன். எந்த உற்சாகத்தில் எடுக்கிறியோ உற்சாகம் உள்ளன்னு தருவேன். அவிஞ்சு பிடிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, சொத்தை எழுதி வாங்கிடுவேன், இருக்கிறதையும் பிடுங்கின்னு விட்டுருவேன். வசனம் அப்படி தானே சொல்லுது, இருக்கிறதையும் பிடுங்கி எடுப்பேன் தானே சொல்கிறாரு. ஆண்டவர் என்ன சொல்வார்? வார்த்தையை சும்மா வச்சுட்டு தானே பிடுங்கி எடுத்துருவார் கர்த்தர். நான் சர்ச்சுக்கு போயாச்சு, ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்யலை, என்னத்தை இருக்கிறதையும் பிடுங்குவார். எப்படி? இருக்கிறதையும் பிடுங்க. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனே அவ்வளோதான் அநேகத்தின் மேலே அதிகாரி வச்சுருவார். புரியுதா? அது வேற ரூட்டு. அப்போது இங்கே என்னென்னா பாருங்கள், வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் உங்களை வார்த்தையினால் தன்னை வெளிப்படுத்துகிறாருன்னா முடிஞ்சு போச்சு, அவரே வெளிப்பட்டார்னு அர்த்தம். அடுத்து வாங்க, மார்க் 13ஆம் அதிகாரம். மார்க் 13 அதனுடைய 31வது வசனம் படிங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. எது ஒளியாது? தேவனுடைய வார்த்தை ஒளியாதுங்க. வானமும் பூமியும் ஒளிஞ்சு போகலாம், வார்த்தை ஒளியாதுன்னா அவர் ஒளிய மாட்டார்னு அர்த்தம். அவரை பிடிச்சிருந்தா, வசனத்தை பிடிச்சிருந்தா வாழ்க்கையே அவரை மாதிரி ஆகும்னு அர்த்தம். அவர் ஒளிய மாட்டானா நீ ஒளிய மாட்டார், அவர் நிற்கிறான்னா அவர் நீயோ அசையாத சீயோன் பர்வதத்தை போல் இருப்பா. அப்படின்னா வார்த்தை சொன்ன மாதிரி அப்படியே நிற்கும். அவர் தள்ளாடுவார், அப்படி தள்ளாடி நிற்பாரா? அப்படியே இருப்பார். அவர் எப்படி இருக்காரோ அப்படியே நாமும் இருப்போம் அப்படின்னு வசனம் சொல்லுது பாருங்க. அப்படியே திருப்பிக் கொள்ளுங்க. யோசுவா 23ஆம் அதிகாரம். யோசுவா 23 அதனுடைய 14. இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று, அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றான், கர்த்தர் சொன்னதை உங்களுக்கு நிறைவேற்றினாரா இல்லையா? வனாந்திரத்தில் முறுமுறுத்தானுங்க, என்னெல்லாமோ செஞ்சானுங்க. ஆண்டவர் அற்புதங்கள் மேலே செஞ்சுட்டே இருந்தார். ஆனால் கடுப்பேற்றினானுங்க, ஆண்டவரே கடுப்பேற்றினானுங்க. ஆனால் யோசுவா கடைசியில் போய் சொல்கிறான், எல்லாம் முடிஞ்சப்போ சொல்கிறான், ஆண்டவர் நிறைவேற்றினாரா, செஞ்சதை நடத்தி முடித்தாரா? அறிந்திருக்கீங்கல்ல, உங்கள் முழு இருதயத்தால் உங்கள் முழு ஆத்மாவில் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று, அவைகளில் ஒரு வார்த்தை கூட தவறி போகலையாங்க. கீழ்ப்படியாத ஜனங்களுங்க. ஹலோ, ஒரு ஜூஸ் குடிக்கிறோம், அந்த ஜூஸை யார் இப்போ பாருங்கள், ஒரு சர்பத்து கலக்கியிருக்கணும், ஒரு குண்டானில் சர்பத் கலக்கிட்டோம், சர்ச்சில் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. 2 பேர் சொல்லுவாங்க, ஒரே புளிப்பு.
ஏன்டா அதை புளிப்பை தானடா சேர்த்துருக்கோம், புளிப்பை கூட இனிப்பை சேர்த்துருக்கோம்ல, அதை சுவைக்க தெரியாமல் புளிப்பு, கசப்பு, குறுப்பு, இதெல்லாம் என்னது முறுமுறுப்பு. ஆனாலும் அவன் குடித்த சர்பத்து தானே, குடித்த சர்பத் தானே, உண்டா இல்லையா? எனக்கு டேஸ்ட்டாக இருக்குது, அவனுக்கு புளிப்பாக இருக்குதுன்னா அது பிரச்சனை கிடையாது. எனக்கு டேஸ்ட்டாக இருக்குது ஏன்னா நான் அதை ருசித்து ரசித்து மதித்து உரிமையோடு குடிக்கிறேன். மதித்ததுனால் அதை நம்ம எவ்வளோ மதிக்கிறோமோ அதை உரிமையோடு குடிப்போம் இல்லையா, அனுபவிப்போம். ஆனால் ஒரு ஆளுக்கு கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம், இப்போ எனக்கெல்லாம் தாருங்க, சிலவங்க கேட்பாங்க டீ போட்டு, இனிப்பு இருக்கா? இனிப்பு இல்லையா? உப்பு இருக்கா? உப்பு இல்லையா? நான் எதுனாலும் என்ன செய்வேன், ஆமாங்க, எனக்கு 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 சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு தெரியும், உண்டு இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன், நல்லா இருக்கு. அல்லேலூயா இல்லையா? மேரி அம்மா சாம்பார் வச்சாங்க, சூப்பராக இருந்து. மேரி அம்மா உயர்த்து தான்னா பக்கத்தில் இருக்கிற வைலட்டை உயர்த்த சரியில்லையேன்னு சொல்லிட்டு வைலட்டுக்கும் ஒரு சாம்பாருக்கு ஒரு முத்திரை கொடுத்துட்டேன் முந்தநாட்டு. அல்லேலூயா. எல்லா சாம்பாரும் சாம்பார் தான், ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட், அவ்வளோதான். ருசிக்கணும். நான் புரியுதா உங்களுக்கு? ருசிக்கும் போது நீங்கள் மிகப்பெரிய சாட்சியாய் நிற்பீர்கள். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா. இப்போ வைலட் வச்ச சாம்பார் சரியில்லை, மேரி வச்ச சாம்பார் தான் நல்லா இருக்குன்னு இருக்கேன். வனாந்திரத்தில் இருக்கிறேன் 50 நாள் ஒன்றுமே இல்லாமல். சாம்பாரே வைக்க தெரியாத அனுஷியாவை நல்லா வைப்பா பாவம், சரி ஒரு கணக்குக்கு எடுத்துப்போம். சாம்பாரே வைக்க தெரியாத கொஞ்சம் கொண்டு பரிப்பு, அப்படியே கொஞ்சம் மைதா மாவெல்லாம் கலக்கி 2 துண்டு அப்படி காய்கறி வெட்டிட்டு ஒரு தண்ணி மாதிரி ஒன்று கொண்டு தாரா. எங்கே வருது? நான் வனாந்திரத்தில் இருக்கிறேன். அப்போ அந்த சாம்பாருக்கு டேஸ்ட் எப்படி இருக்கும்? சாம்பாரையே நான் மொத்தத்தில் எடுத்து குடிச்சிருவேன், அப்படி தானே? அப்போ அது சாட்சி தானே? அப்போது நீங்கள் சாம்பார் சூப்பராக டேஸ்ட்டாக செஞ்சீங்க, ஆனால் பசியில் இருக்கும்போது இவ தந்த சாம்பார் பெரிய மேன்மை. அப்போ ரெண்டையும் கணக்கிட்டு பாருங்கள். கரெக்டு தானே? கரெக்டு தானே? சொல்லப்போனால் இதுதான் ரொம்ப கரெக்டுன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போது எல்லாத்தையும் ருசிக்க தெரியணும். அப்போது உன்னை சாட்சியாக நிற்க வைப்பார். அது வேற இருக்குது பாருங்கள். அப்படியே திருப்பி கொள்ளுங்க. இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்படியே திருப்பிக்கோங்க. ரோமர் புத்தகம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். ரோமர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலேருந்து நானே படிக்கிறேன், கேளுங்க. ரோமர் புத்தகம் நான் எல்லாம் கவனமாக கவனிங்க. இதுதான் ரைட் டேர்னிங், இதுதான் பெரிய யூ டேனே. புரியுதா? பணத்தை விழுந்தது எடுத்தது எல்லாம் ஓகே, ரைட்டு. இப்போ பாருங்கள், ரோமர் 4ஆம் அதிகாரம் 13லேருந்து போட்டுப்பா. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியால் கிடைத்தது. நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளியானால் விசுவாசம் வீணாய் போகும், வாக்குத்தத்தம் அவமாய் மாறும். இப்போ நியாயப்பிரமாணம்னா இது இந்த நேரத்தில் எதை ஒப்பிட்டு பேசுகிறாருன்னா, அன்னைக்கு பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது 10 கற்பனைகள். இந்த 10 கற்பனைகளை செய்கிறதன் மூலமாய் ஒரு பலன் இருக்குது இல்லையா? தேவனுக்கு முன்பதாக நீ நீதியாக நிற்ப. இந்த 10 கற்பனைகள், கொலை செய்யாதிருப்ப, களவு என்ன என்று வேறு தேவர்கள் உண்டாயிருக்கிறான், இந்த கற்பனைகளெல்லாம் கரெக்டாக நீ ஃபாலோ பண்ணேன்னா தேவனுக்கு முன்பதாக நீதியாக நிற்கிற. இதில் ஒன்றை கூட நீ செய்யலை, 10ல் 9 செஞ்சுட்டு 1 செய்யாமல் இருந்தாலும் அந்த நியாயப்பிரமாணம் முழுவதையும் மீறினதாய் கணக்கெடுக்கப்படும். இப்போ நியாயப்பிரமாணத்தினால் ஒருவனும் நீதிமான் ஆகக்கூடாது, அதுதான் தேவனுடைய கணக்கு. இயேசு கிறிஸ்து எதற்கு இங்கே வந்தாருன்னா, ஒருவனும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறபடினால் ஒருவனும் நீதிமான் ஆக முடியாது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மூலமாய் நீதிமான் ஆக முடியும் என்று ஒரு பிரமாணம் இருந்தது.
அந்த பிரமாணம் தான் விசுவாச பிரமாணம். அது நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பதாகவே ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தார். யாருக்கு கொடுத்தாரு? ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அந்த ஆபிரகாம் ஒரு புறஜாதியாக இருந்தவன் தான். அவனுக்குன்னு ஒரு குலம், அவனுக்கு ஒரு குலம் இருந்தது, ஒரு கோத்திரம் இருந்தது. ஆனால் அவனை தேவன் பிரித்தெடுத்துக்கிறார். எப்படி பிரித்தெடுக்கிறாருன்னா, அவனுக்கு தேவன் வாக்கு பண்ணுறாரு. அந்த வாக்கு தத்தத்தை அவன் ஏற்றுக்கொள்கிறான். எப்போ ஏற்றுக்கொள்கிறான்? பஞ்சட்ட கலவனாக இருக்கும்போது. மேரி அம்மாவை பார்த்து நான் சொல்கிறேன், நீங்கள் அம்மா சமனாமா சொல்லிடாதீங்க பாஸ்டர், இவ்வளோ வேற சும்மா விட மாட்டாளுவே. ஃபுல்லாக மேரி அம்மா சொன்னாலும் நல்லா இருக்காது. வேற யார் இருக்காங்க? விஜய் அம்மாவோட அம்மா பேர் என்ன? ரத்னமும் கரெக்டாக இருப்பாங்க, லதா அம்மாவும் கரெக்டாக இருப்பாங்க. 2 பேர் சேர்த்து செல்வோம். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம், ஏன்னா அவங்க தான் பெண் பிள்ளைகளாக நிறைய பெற்றுக்கிட்டாங்க. இப்போ நான் சொல்கிறேன், அடக்கிழவியே, ஆண்டவர் பேசினா எப்படியா பேசுவார்? கிழவி என்ன பேசுவார்? கிழவியா இருக்கிறவளை பார்த்து, குமாரியே, லதாவே, பேர் என்ன? அவங்க அம்மா பேர் என்ன? ரத்னமே, அடுத்த வருஷத்தில் உனக்கு ஒரு குழந்தை இருக்க போகுது. பெத்த குழந்தைய நான் ஒரு பாடுபட்டு கட்டி கொடுத்தேன். நான் இப்போ நையாவும் யோசிக்கிறேன், அடாப்பாவி என்ன வேற சொல்லிட்டேன் நீ. அப்படி சொல்லாம, வருத்தத்தில் சொல்லாம, ரத்தினத்துக்கு குழந்தை கிடைக்குமா சொன்ன உடனே நாகப்பன் ஐயா சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம், பாட்டையும் பாடி சோத்திரம் ஆமேன் ஆமேன் ஆமேன்னு சொல்லி வாங்கிட்டாரு. அடுத்த வருஷத்தில் ஒரு குழந்தை. ஏங்க நாகப்பன் ஐயாவுக்கு இப்போ எத்தனை வயசாச்சு ஐயா? அது கணக்கே இல்லை. அதுதான் விசுவாசம். சரி, இந்த நாகப்பன் ஐயாவுக்கு வயசு கூட இருக்காதுங்க. அதை தாண்டி எனக்கு தெரிஞ்ச நாகப்பன் ஐயாவுக்கு மேக்ஸிமம் போனால் ஒரு 70 வயசு இருக்கும்னு வைங்களேன். 70-72 வயசு இருக்கும். ஆண்டவர் ஆபிரகாமை சந்திக்கும் போது 75 வயசு. அடுத்து குழந்தை கிடைக்கிறது எப்போ? 100 வயசு. கிழவனுக்கு சாவுக்கு நேரம் இல்லை, கட்டில் ஒளியுது இல்லைன்னு சொல்ற நேரம் பார்த்து நாகப்பன் ஐயாவுக்கு புதிய குழந்தை. அப்படியே கடுப்பாவது விஜயா சிஸ்டர், எங்களுக்கே ஒழுங்கா ஒன்றும் தரல, இனி வேற ஒரு குழந்தைய பத்திடி என்ன செய்ய போறேன். மொத்தம் 4 பேர் தானே இல்லை? 4 பேரும் கடுப்பில் ஒரு சைடில் நிற்க, ஐயாவும் அம்மாவும் வந்து அப்படியே அமர்க்கலமாக எங்கே போனாலும் ஜாலியாக போயிட்டே இருக்கிறாங்க. எங்கே நல்லா இருக்கீங்களா? இவங்க வீட்டிலலாம் இவங்களுக்கு வயசான மாதிரி இருக்குது. இவங்க ஒரு மனுஷனுக்குள்ள அந்த ஒரு நினைப்பு வந்தாலே சந்தோஷம். சொல்லணும் சொல்ல கல்யாண கலை பார்த்துருக்கீங்களா? கல்யாண கலை இல்லை, பார்த்தது இல்லையோ? இன்னும் செய்யாத மாதிரி வக்கனையா ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துட்டு, தெரிஞ்சவன் தெரிஞ்சுக்கோ, தெரியாதவன் தெரிஞ்சவன் தெரிஞ்சுக்கோ. கேளுங்க, இந்த கல்யாண கலைன்னு ஒன்று சொல்லுவாங்க பாருங்க. இந்த கல்யாண பேச்சு எடுத்தாலே அந்த பொண்ணுக்கு மேலே ஒரு கலை வரும் பாருங்க, லக 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 லகன்னு இல்லையா? அந்த கேப்பில் பிசாசு சில வேளை இடையில புகுந்து என்ன செய்வான், அங்கே சொறி இங்கே சொறின்னு வருவான். ஏன்னா இவங்க வேற நிறைய சொரிஞ்சிருக்கான்ப்பா. சொரிஞ்சதுனால கேளுங்க, அந்த கல்யாண நேரம் வரும்போது ஒரு கலை வரும் பாருங்க. அந்த ஆம்பளைக்கு ஒரு கலை வரும். அது ஒரு சந்தோஷம். எப்படிங்க? அது ஒரு சந்தோஷம். அதே போல ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தான், பஞ்சட்ட கலவை. அவனை பார்த்து அவனை சொல்றாரு, உன்னிடத்திலிருந்து ஜாதிகளை உருவாக்குவேன், உன்னுடைய ஜாதி கடற்கரை திரளான மணலை போல இருக்கும், எண்ணவே முடியாது அப்படின்னு வாக்கு பண்றாரு. வாக்கு பண்ணோன்னு முதல்ல இந்த ரத்தினத்துக்கு ஒரு பிடி இல்லை, நாகப்பனையாவுக்கு ஒரு பிடி வந்துருச்சு. எப்படி இருந்தாலும் ஆண்டவர் சொன்னா என்ன நடக்கும்னு சொல்லி ஆபிரகாம் விசுவாசிட்டான். கடைசியில் அப்படி இப்படி தட்டி முட்டி சொன்ன நாள் ஒரு 25 வருஷம் தாண்டிருச்சு. 75 வயசில் வாக்கு கொடுத்தாரு. 100வது வயசில் அவன் குழந்தை பெற்றெடுத்தான், குழந்தை பெற்றுக்கொண்டான். இது தேவன் பார்வையில் நீதி என்று எண்ணப்பட்டது. எப்படிங்க? கரெக்டாக கவனிங்க. எது நீதினா உன் விசுவாசம் தான் நீதி. நான் குளிச்சுட்டு வந்தேன்,
கர்த்தர் என்ன நல்ல மோந்து பார்த்து என் பக்கத்துலேயே உட்காந்துருவாருன்னா உட்கார மாட்டார். நீ குளிச்சுட்டு வரையோ, என்ன நீ நல்ல ஸ்ப்ரே அடிச்சுட்டு வர, அதெல்லாம் பார்க்க மாட்டார் ஆண்டவர். நீ நல்லா ட்ரெஸ் போட்டிருக்க, அதெல்லாம் பார்க்க மாட்டார். நீ என்ன போட்டிருக்கிற, நீ எப்படி, அதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறதே இல்லை. உன் விசுவாசம் தேவன் சொன்னதன் மேலே நீ விசுவாசமாக இருக்கிறாயா என்று தான் தேவன் பார்ப்பார். அதனால தான் அந்த வசனம் சொல்லுது, ஆபிரகாம் தேவன் சொன்னதை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதி என்று எண்ணப்பட்டது. அப்போ வயது முதிர்ச்சியாக இருந்த, குழந்தை பெற்றுக்கொள்ள தகுதியை இழந்த இந்த சரீரத்திலே தேவன் தன் நீதியை வெளிப்படுத்த அவனுடைய விசுவாசம் ஏதுவாய் இருந்தது. ஹல்லேலூயா. இப்போ அவனை என்ன செய்கிறாருன்னா, ஆபிரகாமை தனக்கென்று சொந்த ஜனமாக தெரிந்து கொள்கிறார். புரிஞ்சுதா? அப்போ ஆபிரகாமின் மூலமாய் பிறந்தவர்கள் அத்தனையும், ஆபிரகாமை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் எதால மாறுறாங்க? விசுவாச ஜாதியாக மாறுறாங்க, யூத குலமாய் மாறுறாங்க, யூத கோத்திரம். புரியுதா? ஆபிரகாம், இது ஆபிரகாமுக்கு மட்டும் நீதி. மற்ற பயலுவ எல்லாம் என்ன செய்யணும்? 10 கற்பனைகளையே நிறைவேற்றுவானுங்க, நாற்காலியை எடுத்து போடுவானுங்க, அங்கிட்டு இங்கிட்ட அசைப்பானுவ, முடிஞ்சு போச்சு. உமிழ்நீர் என்ன செய்வானுங்க? நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்க? உமிழ்நீரை விழுங்க மாட்டேன். இப்போ பாருங்களேன், காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் சாப்பிடக்கூடாது. பழைய நியாயப்பிரமாணத்தின்படி காலையில் நீங்கள் என்ன செஞ்சீங்க? ரோசலட் சிஸ்டம் நல்லா பொரிச்ச மீனெல்லாம் அடித்து பாரி வச்சு நல்லா பொரித்து சாயங்காலம் நீ பொட்டப்பட்டா சாப்பிடணுமே. 6 மணி டைம் ஆகின்னு தானே நீ உடம்பெல்லாம் அசைக்கணும். அதனால் காலையிலே என்ன செய்கிறீங்க? விடிய காலமே எழும்பி முட்டை வறுவல், அந்த வறுவல் எல்லாத்தையும் செஞ்சாச்சு. செஞ்சு வச்சுட்டு நாற்காலியில் ஏறி உட்காடுறீங்க. ஏன்னா ஓய்வுனால என்ன செய்யக்கூடாது? அசையாமல் அனுபவிக்க வேண்டும். உமிழ்நீரை இறக்கக்கூடாது. எப்படி இருக்கும்? கிச்சன்லேருந்து ஜலதோஷமா? நம்ம ஆளுங்க உடனே என்ன செய்வாங்க? சளி பிடிச்சுன்னா பரவாயில்ல, இல்லைன்னு நினச்சிருப்பானுங்க. அப்போது இந்த நீதியை நீ காப்பாற்றுறது ரொம்ப கடினம். சாயங்காலம் காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் உமிழ்நீர் முழுங்காமல், நாற்காலி அசைக்காமல் ரொம்ப கஷ்டம். உனக்கு எந்த வேலையும் செய்யாமல் அணுங்காமல் அப்படியே இருக்கணும்னா ரொம்ப கடினம். இருதயத்தை அப்படியே வச்சுருக்கணும், தேவையில்லாத சிந்தனைக்குள்ளே போகக்கூடாது. இப்படி நிறைய இருக்குது, நிறைய இதெல்லாம் கடைப்பிடிக்க கஷ்டம். ஆனால் ஆபிரகாமை மட்டும் கர்த்தர் என்ன செஞ்சார்னா, தனக்கென்று தெரிந்து கொண்டார். தன் சொன்ன வார்த்தையை கேளுங்க, என்ன சொன்ன? ஆபிரகாம் என்ன கீழ்ப்படிஞ்சாங்க? அவர் சொன்னதை ஆமேன் ஆண்டவரே, ஆமேனப்பா, சரி ஆண்டவரே, இது எனக்கு வாய்க்கட்டும் அப்படின்னு அவன் ஒத்துக்கொண்டான். அவனுக்கு அந்த நீதி உண்டாயிற்று. 100வது வயதில் குழந்தை உண்டாயிடுச்சு. அவன் மூலமாய் வந்த எல்லா சன்னதியும் வாக்குத்தத்தத்தின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். சரியா? இப்போ இந்த வாக்குத்தத்தம் புறஜாதிகளுக்கும் வரணும், அதாவது எல்லாருக்கும் வரணும். எல்லாருக்கும் வந்து சேரும்படிதான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியானார். தன்னுடைய இரத்தத்தை சிந்தி யாரை சுதந்திரிச்சிட்டாரு? நாடார சுதந்திரிச்சார், செட்டியார சுதந்திரிச்சார். இப்படியெல்லாம் சொல்லும் போது அந்த மக்கள் கிளியராக இருக்கு இல்லையா? நாடார், செட்டியார், கோட்டையார், பூட்டியார், காட்டியார், மாட்டியார், பூட்டியார், காட்டியார், கூட்டியார், வலிப்பு வர்ற மாதிரி அப்படி அவ்வளோ ஜாதி இருக்குது நம்ம ஊரில் இல்லையா? நம்ம ஊரில் கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன். சகல ஜாதிகளையும் தன்னுடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கினார். இப்போ நீ செட்டியாரோ, கொட்டியாரோ, பொட்டியாரோ, யாரா வேணா இருந்துக்கோ, தேவன் சொன்ன வார்த்தையை ஆமென், இது எனக்கு அப்பா சொன்னது, எனக்கு இது பலிக்கும் அப்படின்னு நீ நம்பி ஆமென் சொன்னேன்னா அது உன் வாழ்க்கையிலேருந்து பலிச்சிடும். நீ கோடா கோடியாய் பெருகுவாய் அப்படின்னு சொல்லப்படும். ஆமாம், நான் தான் பெருகுவேன், அப்பா சொல்லியிருக்காரு, நான் தான் பெருகுவேன்னா நீ பெருகுவ. நீ வாளா இருக்க மாட்ட, நீ தலையா இருப்பேன்னு அப்பா சொல்கிறாரு. நான் வாளா இருக்க மாட்டேன், தலையாகவே இருப்பேன். அப்படி நீ கொஞ்ச நாள் வாளா இல்லாமல் தலையாக இருந்தோடனே மற்றவங்களுக்கெல்லாம் பொறாமல் வரும். அடுத்து என்ன செய்யும்? செய்வனை செய்வாங்க, அடுத்து சூனியம் வைப்பாங்க, அடுத்து மந்திரம் செய்வாங்க, அடுத்து அவன் எலும்பு உடஞ்சு கிடப்பான். அடுத்து நீ எங்கே போவ? எனக்காய் மந்திரவாதம் செய்தவளே நீ பாக்கியவதி, உன்னை இப்ப கர்த்தர் தூக்குறாரே, நம்புறியா? ஏசப்பாவே
அவனே என்ன செய்வேன்? தூக்கி விடுவேன். ஹல்லேலூயா. உன்னை சபிக்கிறவளை நீ ஆசீர்வதிப்பாய். உன்னை துன்பப்படுத்துறவளை நீ ஆசீர்வதிப்ப. நீ ஆசீர்வதிச்சுட்டே இருப்ப. ஏன்னா உனக்குள்ள அந்த வார்த்தை செயல்பட்டு கொண்டே இருக்குது. வாக்குத்தத்தம் வேலை செஞ்சுட்டே இருக்குது. உன்னை ஆண்டவர் எப்படி மதிக்கிறாருன்னா, நீ ஆண்டவருடைய வார்த்தையை எப்படி மதிக்கிறியோ அதுதான் உன் மதிப்பு. நீ 100 ரூபாய்க்கு ஆண்டவரை மதிச்சா உன் மதிப்பு 100 ரூபாய். நீ லட்சம் ரூபாய்க்கு ஆண்டவரை மதித்தால் உன் மதிப்பு லட்சம் ரூபாய். நீ கோடி ரூபாய்க்கு ஆண்டவரை மதித்தால் கோடி ரூபாய். நீ கோடா கோடியாய் பெருகுவாய் என்று சொன்னதை நீ விசுவாசித்தால் உன் மதிப்பு கோடா கோடி. ஹல்லேலூயா. பிராங்க்லு ஷேகா பிரியாத்தலா. ஹல்லேலூயா. இது இப்ப எல்லா ஜாதிக்கும் உண்டு. கருப்பு வெளுப்பு கட்ட குட்ட எவன் ஆண்டவருடைய வார்த்தையை ஆமென் அக்கம் பக்கம் பார்க்காம பக்கத்தில் நிற்கோனை இடித்து தள்ளுற மாதிரி அப்படியே வாங்கிக்கிறீங்கல்ல, வாங்கலாம் அப்படியே. சபைக்கு யார் வேணா வா போ, முன்னாடி வா பின்னாடி போ. நேரமாக வந்தால் பணத்தை நிறைய அள்ளலாம், பின்னாடி வந்தா பரலோகம் உன்னை உங்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் மதிக்குது. சபைக்கு நேரம் வந்து கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆமென் ஆமென் ஓ யப்பா அப்படி இருந்தேன்னு வச்சுக்கோ, உன் மதிப்பு கட்ட 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 உயரும். கட 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 உயரும். உன் ஜாதியில் ஒருவரிடத்திலும் செய்யாததே நான் உனக்கு செய்வேன்றாரு. உன் ஜாதி மோசமான ஜாதின்னு சொல்கிறாங்களா? உன் குலம் மோசமான குலன்றாங்களா? உன் குடும்பம் மோசமான குடும்பம், அது ஒரு மோசமான குடும்பம், அது வேசி குடும்பம்னு சொல்லட்டுமே. எப்படி சொன்னாலும் அப்போ வார்த்தை உனக்கு நெஞ்சுக்குள்ள இருந்தா சகலவற்றை நீ ஆளுவாய், அவருக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தினால ஒருவனை நீதிமானாக முடியாது. அப்போ எதனால? கிருபையாய் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை இயேசு என்கிற நாமத்தை சொல்லி தான் வாங்க முடியும். இயேசு இல்லாத ஒரு நாமத்தை சொல்லி நம்ம வாங்க முடியாது. ஏன்னா இந்த நீதியை நமக்கு கொண்டு வந்தவர் இயேசு. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் புறஜாதி, நம்ம எல்லாம் புறஜாதிங்க, புறஜாதியா இருந்த நமக்கு வரும்படி, நம்ம வாழ்க்கையில வந்து பலிக்கும்படி அவர் பலியானார். ஹல்லேலூயா. அப்படியாக்க என் குலம் கோத்திரத்தில் ஒருத்தனும் சரி கிடையாது, ஒருத்தனும் நாலனாக்கு புரோஜனம் இல்லை. நீதான் பாக்கியவதி, நீதான் பாக்கியவான், கர்த்தருடைய வார்த்தையின குண்டென்றால் அதுக்குள்ள இருக்கிற எல்லாமே உனக்கு தான். அதனால தான் வார்த்தை வந்தால் என்ன செய்யணும்? ஆமென். தெனாவட்ட யாராவது ஆமீன் சொல்லாமல் இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்? எப்படி சொல்லணும் தெரியுமா? ஆமென். பெருமையாக சொல்லணும். பெருமை எங்கே வரணும்? போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் வரப்படாது, காரில் வரப்படாது, பைக்கில் வரப்படாது, அதெல்லாம் குப்பை. பெருமை இதில் வரணும். அப்பம் பிள்ளட, நீ அப்பா பிள்ளை இல்லையோ? ஆமென். அப்படி வரணும். இது ஆமேன்னு சொல்லதுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? சரி. ஹல்லேலூயா. இதை பயிற்சி பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, சின்ன பையன் நிக்லின் இருக்கான், அவனுக்கு நீங்கள் பணத்துக்கு மதிப்பை சொல்லியே கொடுக்க வேண்டாம். நீங்கள் பணத்தை எப்படி மதிக்கிறீங்கன்றத அவன் படித்து 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 ஒரு நாளைக்கு அவன் பணத்துக்கு மதிப்பை தெரிஞ்சுக்கொள்ளும் இல்லையா? சிலவங்க எல்லாம் நம்ம ஆளுங்க எல்லாம் என்ன செய்வாங்க, என் பிள்ளை எந்த ரூட்டு போவான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வயசு ஆகும்போது இந்த பழம், நெல்லு, பணம், பைபிளு இதெல்லாத்தையும் சுற்றி வச்சுருப்பாங்க. அந்த பரிபாடி உண்டா நம்ம சபையில்? யார் கேட்டேன்? உண்டா? ஏன்னா நீங்கள் என்ன அதுக்குன்னு ஜபிக்க விடப்படாது.
எப்படி விடுவாங்க? பைபிள் இதெல்லாம் என் ஃபேமிலியில் கூட பார்த்துருக்கேன். அப்படி இப்படி டைரக்டாக இல்லை, அப்படி இப்படி அறியாமல் பெண் வைப்பாங்களா? பெண் வைப்பார்கள். பெண் வைப்பார்களா? அது வைக்க மாட்டாங்களா? ஆணுக்கு பெண்ணுக்கு அப்படி வச்சா அதையும் வச்சுருவாங்க. எல்லாத்தையும் வைக்கணும், எல்லாத்தையும் வச்சு அதை ஊந்து சிலவங்க அந்த பணத்துக்கிட்டே லைட்டை கொண்டு டக்குன்னு எடுக்கிற மாதிரி. ஆண்டவர் அதான் நீ டக்குன்னு எடுக்கிற மாதிரி எங்கே கொண்டு வச்சிருக்கிறாரு? உன்னை ஆலயத்தில் கொண்டு வச்சிருக்கிறாரு. புரியுதா? அவன் செயினை எடுத்தான், அவன் பயங்கர தங்கத்தின் பிரியமாக இருக்கும்னு நினைப்பாங்க. விசுவாசம் எங்கே போகுது பாருங்க. வார்த்தையில் விசுவாசம் இல்லாதனால கண்ட முட்டாள்தனம் பாருங்க. தேவையில்லாத அபசகுணம் பிடிச்ச காரியங்களுக்கு உலகத்தான் செய்யறதை இவங்களும் செய்யறாங்க. உன் பிள்ளையுடைய எதிர்காலம் நீ, உன் எதிர்காலம் தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா! உன் வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையின் மேல் இருக்கிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒளிந்து போகாது இருக்கிறது. ஒளிந்து போகாத தேவனுடைய வார்த்தையை உன் பிள்ளைகளுக்கு கொடு, கடிந்து கொடு. எடுக்கலனா வாய்க்குள்ள குத்தி கொடு. ஹல்லேலூயா! பதவியோ பட்டமோ உன்னை உயர்த்தாது, அவர் வார்த்தை தான் உன்னை உயர்த்தும். ஏன்னா வார்த்தை தரையில் விழாது, வார்த்தை தரையில் விழாது. அது சொன்ன காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை கைவிடாது. ஹல்லேலூயா! பிராத சோகுருமியாங்க. ஹல்லேலூயா! வார்த்தை எவ்வளவு முக்கியம். சபைக்கு எப்படி வரணும்? நம்ம சபையில் எத்தனை நாள் கூட்டம் உண்டு? அத்தனை நாள் வந்துடும். அது பிள்ளைக்கு படிச்சணும். ஆனால் சண்டே உன் பிள்ளை ஒழுங்கா படிக்குதா? உன் பிள்ளை சண்டே டீச்சர்ஸ் கொடுக்குற வசனத்தை ஒழுங்கா படிக்குதா? கேட்டியா? நீ அடிச்சு குத்தி ஏத்து. உன் பிள்ளை 10th படிக்க கூடாது, உன் பிள்ளை 12th படிக்கணும். உன் பிள்ளை எந்த டிகிரி படிக்கணும்? வசனத்தை படிச்சா 10,000 பேருக்கு டிகிரி கொடுக்குற ஆளா இருப்பான். உன் பிள்ளை ஒரு டீம்டு யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலரா இருப்பான். உன் பிள்ளை ஒண்ணுமே படிக்காதவனுங்க தான் இன்னைக்கு வைஸ் சான்சலர் டீம்டு யூனிவர்சிட்டி, சொந்தமா யூனிவர்சிட்டிங்க. அவன் பிள்ளைக்கு தேவனை கொடு, தேவ வார்த்தையை கொடு, அவன் இந்த உலகத்தை மாற்றுவான். பிள்ளை இன்ஜினியரிங் படிச்சு எப்படியாச்சும் ஒரு 10,000 ரூபாய்க்கு வேலை பார்க்கணும். 20,000 அமெரிக்காவுக்கு போனா 2 லட்சம் போ. உன் பிள்ளை அமெரிக்காவை மாதிரி ஒரு நாட்டை உருவாக்கணும்னு நினைச்சுக்கோ. ஒரு நாடு அமெரிக்கா மாதிரி வரணும். அமெரிக்கெல்லாம் இல்லை, உன் நாடு பரலோகமாக மாறணும். உன் வீடு ஒரு குட்டி பரலோகமாக மாறணும். அதற்கு உன் சுய மனுஷன் பரலோகமாய் மாறணும். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். உன் பிள்ளை மிகுந்த கனிகளை கர்த்தரால் கொடுக்கும் போது மேட்ரே வேற. பணத்தை என்ன கூட ஆள் இருக்குங்க. ஹல்லேலூயா! வாழ்க்கை அப்படி பாருங்க. தேவ வசனத்தின்படி வாழ்க்கை பாருங்க. உலகம் சொல்லுவோம், இப்போ என்ஜினியரிங் படிச்சா நல்ல ஆஃபரா, சிவில். இவன் படிச்சு முடிக்கும் போது சிவில காணாது, ஆர்கிடெக்சர் அது மேல போயிடும். கர்த்தரால் படி. உனக்கு என்ன படிக்கிற? ஒரு பாலிடெக்னிக் தான் நல்லா படிக்க முடியுதா? ஒரு பாலிடெக்னிக் அதை இயேசுவின் நாமத்தில் படி. உன் பிள்ளையை படிக்க வை. உன் பிள்ளை உயர்ந்திருப்பான். உன் பை பொண்ணு உயர்ந்திருக்கும். தேவனால் உயர்த்தப்படுவார்கள். ஆண்டவர் கொடு. சபையை விட்டு உன் பிள்ளை எடுக்காத. ஆசீர்வாதத்தை விட்டு எடுக்கிறேன்னு அர்த்தம், அஸ்திபாரத்தை விட்டு எடுக்கிறேன்னு அர்த்தம். அடுத்து ஒரு நாளைக்கு அஸ்திபாரத்தை தேடி உனக்கு அப்பதான் முடியும். உனக்கு மண்டல அப்பதான் ஏறும். அப்போ பிள்ளை தேடினா இருக்காது. அது வேற ஏதோ வீட்டில் ஜன்னலா கதவா நிற்கும். அனாதையா. ஹல்லேலூயா! வேற ஒருத்தனுக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கணும். சொல்லுங்க, எனக்கு கஷ்டங்க, மாசம் இவ்வளோ ரூபா தான் பத்துது, என்னால் முடியலங்க. அடுத்த ஆண்டவரை தேடி வரும் வார்த்தை. கர்த்தருடைய பிள்ளையை, பிள்ளைகளை விடாதீங்க, தலைமுறை விடாதீங்க.
ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இப்ப யார்கிட்ட இருக்கு? இயேசு என்கிற ஒரு பேருக்குள்ள இருக்கு. இயேசு என்கிற ஒரு பர்ஸ், இயேசு என்கிற ஒரு வேலட் இல்லையா? அதுக்குள்ளதான் என்ன இருக்கு? எல்லா ஆசீர்வாதம் உள்ள இருக்கு. இந்த வேலட்டை எடுத்தேன்னா 100 ரூபாய் சுகத்துக்கு நம்ம இல்லையா இல்லையா? நீ டேப்லெட் வாங்குறல்ல 10 ரூபாய்க்கு பேராசிட்டமல் வாங்க மாட்டேன். சுகமே இருக்கும். பர்சுக்குள்ள சுகமே இருக்கும். பணத்துக்குள்ள மருந்து இருக்கிற மாதிரி உனக்கு வார்த்தைக்குள்ள தேவன் சுகமாக இருப்பார், சமாதானமாக இருப்பார், சந்தோஷமாக இருப்பார். சகல உயர்வும் அதுக்குள்ள இருக்கும். நீ போகிற இடமெல்லாம் கர்த்தர் வருவார். நீ எங்கெல்லாம் இருந்து அங்கெல்லாம் நீ கால் மிதிக்கும் தேசம் உனக்கு சொந்தமாகும். என்ன சூப்பர்ல வாழ ஆரம்பிங்கள. எத்தனை பேர் நான் இப்படி வாழ போறேன்னு நினைக்கிறீங்க? மக்கள் விடுங்க. எங்க சர்ச்சில் இந்த சண்டேஸ் கிளாஸ்னு ஒன்று நடக்குது. அதாவது கிட்ஸ் சர்ச். தயவு செய்து உங்க பிள்ளைங்களுக்கு கிட்ஸ் சர்ச்சை கொடுங்க. முதல் வேண்டுகோள். ரெண்டாவது, கிட்ஸ் சர்ச்சில் பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு என்ன வசனம் படிச்சுட்டு வர சொன்னாங்க, அடுத்த வாரம் உனக்கு என்ன இது கொடுத்துருக்குன்னு இன்னைக்கே போய் சாயங்காலமே கேளுங்க. நிறைய கஷ்டப்பட்டு தான் அந்த எஃபோர்ட் எடுக்கிறோம். ஒவ்வொரு ஆசிரியர்களும் சும்மா நேரத்தை செலவிடலை. நானே 6 மணி 7 மணிக்கு தான் இங்கேருந்து போகிறேன். அது அவ்வளோ பெரிய விஷயம். பார்த்தீங்களா, அந்த தீர்க்கதரிசி சொன்னாரா இல்லையா? 1 வருஷமா நான் பிள்ளைகளை பற்றி அதிகமாக பேசிட்டே இருக்கிறேன். உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? பிள்ளைங்களை பார்த்து என்ன சொன்னாரு? 6 வயசு 7 வயசுல என்ன செய்வேன்? தீர்க்கதரிசியா மாறுவேன். வாட் அ மேட்டர். ஆண்டவர் எங்க கொண்டு வந்து சேர்க்கிறார் பார்த்தீங்களா? ஆண்டவர் உந்துறாருன்னா அங்கே ஒரு பெரிய மேட்டர் இருக்குன்னு அர்த்தம். உன் பிள்ளைய ஒன்னால படிக்க வைக்க முடியாது. உன் பிள்ளைய ஒன்னால ஒன்றும் நடக்காது. நீ உன் பிள்ளைக்கு என்ன தாளத்தை கொடுத்தாலும் அது ஒன்றும் இல்லாமல் போகும். கர்த்தர் இருந்தால் அவரிடத்தில் இருக்கிற அத்தனை உன் பிள்ளைகள். ஹல்லேலூயா. புரியுதா? இதை நீங்க கேட்கணும் பிள்ளைங்களை. செகண்ட் திங், சர்ச்சில் பிள்ளைகளுக்கு என்ன வசனம் கொடுக்குறாங்க, எதை படிக்க சொல்றாங்க, அதை விட தினமும் 5 வசனம் படிக்காம அதை வாயால சொல்லாம சாப்பாடு கொடுக்காது. ஒரே ஒரு ஆமீன் தான் கிடைச்சு. ஆனா உன் பிள்ளைக்கு அந்த ரிப்போர்ட் கார்டு மட்டும் நீ நல்லா எடுத்து பார்ப்ப. எந்த ரிப்போர்ட் கார்டு? சயின்ஸ் என்ன, சோசியல் சயின்ஸ் என்ன, இதெல்லாம் நீ நல்லா எடுத்து பார்க்கற. ஒழுங்கா பண்ணலன்னா நீ கையெழுத்து கூட போட்டு விட மாட்டேன். பெரிய வெட்டி போட முடியாது. வீட்டில் ஒரு ரிப்போர்ட் கார்டு வை. இன்னைக்கு உன் பிள்ளை 5 வருஷம் படிக்கலன்னா நாளைக்கு 10 வருஷம் சேர்த்து படிக்காம உனக்கு தண்ணி கூட என் பைப்ல. இது ஏன் விடுறா? இது ஏன் வீடு? இந்த வீட்டை தந்தது இந்த வசனம் தான். இந்த வீட்டை தந்தது. இந்த வீட்டுல ஒரு சொட்டு தண்ணி நீ குடிக்கூடாது. வனாந்தரத்தை இங்க காட்டி குடு, நெருக்கத்தை இங்க காட்டி குடு. உன் பிள்ளை வெளிய வனாந்தரத்துல இருக்க கூடாது. வெளிய போய் நெருக்கத்தை கண்டுபிடிக்க கூடாது. இங்க கூட அவளுக்கு சிகிச்சை அனுபவிக்கட்டும். பிரம்பை கையாளவன் தன் புத்திரனை பகைக்கிறான். எபிரேய பதத்தில் அது எப்படி வருது? பிரம்பை கையாளது டு கெய்ட். எபிரேய பதம் கெய்ட் ட்ரெயின். சூப்பர். எபிரேய பதம் எல்லா எந்த வசனத்தை எடுத்தாலும் எபிரேய பதத்தில் போய் பார்க்கணும். எழுதப்பட்ட மூல பதம் அதுல கெய்ட்னு வருது. புரியுது உங்களுக்கு? உங்க பிள்ளைங்களுக்கு கெய்ட் பண்ணுங்க. உங்க பிள்ளை நான் சாப்பிடும் லே நீ சாவல போல அப்படி சொல்லாதீங்க. நான் சொல்றேன். நான் என் வீட்டில் அப்படி சொல்லுவோம். பிள்ளை நீ செத்துப்பா ஒன்றும் இல்லை. வாசனை எடுக்காத நீ சாவ மாட்டேன். ஹல்லேலூயா. கொடுத்து பாருங்க. எத்தனை பேர் இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். சில பிள்ளைங்களுக்கு 2 வசனம் சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு, குட்டி பிள்ளைங்க ஒரு வசனம் சொல்லாம எந்த பிள்ளைங்க கூடாது. சண்டே கிளாஸ் வந்த பிள்ளைங்க சொல்றேன்.
ஒரு வசனம் படிக்காம அந்த பிள்ளைங்களை உட்கார வைக்காதீங்க சாப்பாட்டுக்கு முன்ன. ஒரு வசனம் படிக்காம பள்ளி பாடத்தை முன்னாடி வைக்கப்படாது. கொஞ்சம் அப்படி அரகண்டா இருக்கிறது நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். இல்லையா? நன்மையா இருக்கிறதுக்கு கண்ட கழுதைக்கெல்லாம் அரகண்டா இருக்கிறோம், இதுக்கு நிற்கலையா? டீச்சர்ஸுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் நான் நேற்றுக்கு சொல்லியிருப்பேன். ஆசிரியர்களே நீங்கள் அதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 15 நிமிஷம் பேசியிருக்கிறேன் நான். ஆசிரியர்களுக்காக தனியாக நான் ஒரு ஊடகத்தில் பேசியிருக்கிறேன். அதை கேட்டு அதன்படி செயல்படுங்க. அதன்படி செயல்படுங்க. என்ன வந்தாலும் பார்த்தேன், கையோ காலோ முறிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் செத்தாலும் பிழைப்பான். இல்லையா? உறங்கி விழுந்தாலும் என்ன செய்வான்? உடனே பவுல் பிரசங்கிக்கு போகும் மேலே மாடியில் ஒருத்தன் உறங்கி பொத்துன்னு செத்து விழுந்தான். உறங்குன வைங்க, ஏறி நின்று தலையில சவுட்டு மிதி. பாஸ்டர் நான் சவுட்டுனேன், ஆனால் கழுத்து ஒடிஞ்சிருச்சு. வெளியே போங்க, நான் பார்த்துக்கிறேன். கழுத்து சரியாகும். அதோட கழுத்து கொஞ்ச நேரம் ஒடிஞ்சு கிடக்கும் போது அவருக்கு அந்த வலி வரும். பாஸ்டர் 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 பாஸ்டர். முடியலன்னா நைட்டு வரைக்கும் வர தெரியுதுல்ல உனக்கு? முடியலன்னா அண்டர்வேர் கிளியம் போய் இங்கே வர தெரியுதுல்ல உனக்கு? 11 மணியா 12 மணியா? பாஸ்டர் எப்போ இருப்பீங்க? நான் இரவு 1 மணிக்கு தான் இருப்பேன். பாஸ்டர் நாங்க தங்கி இருக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் வந்து அவரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ள தான் நீ தங்கி இருக்கணும். வெளியில சிங்க குட்டி மாதிரி கார்ச்சிக்கிற சிங்கம் மாதிரி அந்த பொய்யான பண்ண பிசாசை விழுங்கி தின்னணும். அதுக்கு தான் இங்க நீ வர. சும்மா இங்க அந்த கையை ஒடிச்சேன் காலை ஒடிச்சேன்னு சொல்லி இங்க வர்றதுக்கு இல்லை. பிசாசுக்கு கையை ஒடிச்சேன் காலை ஒடிச்சு நீங்கள் அந்த சாட்சி 45 வருடமாக இருந்த இருமல் செத்து சொன்னாரா இல்லையா? உலகத்தில் போனால் சொல்லுவேன், வயசாச்சு இல்லை இனி எங்கள் சாவ போகிற நேரத்தில் கொஞ்ச நாள் கூட இருக்கணும் வச்சுக்கன்னு சொல்லுவான் பிசாசு. இருமலை கொஞ்ச நாள் கூட வச்சுக்க. ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளும் அப்படி சொல்லாது. ஆண்டவர் எவ்வளோ சூப்பராக சொல்லுவார் பாருங்க. அவர் இது ஒன்று மாற்றி தரணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், மாற்றி தந்தார். எப்போ உங்களை மாதிரி வார்த்தை எல்லாம் பெருசாக படிப்பறிவெல்லாம் அவர் கிடையாது. அவ்வளோதான். இதுவே இவ்வளோ வேலை செய்து பாருங்க. நீ பெரிய படிப்புனா எம்எஸ்சி பிஎட் வாயெல்லாம் இந்த முறுக்காம் உமிழ்நீர் துப்புற மாதிரி படிச்சிருக்க. நீ ஒரு மண்ணுக்கும் உதவாது. அதெல்லாம் அற்பமும் குப்பையும். அது வேத பண்டிதராக இருந்த பவுலே சொல்றான், பிரமாணம் எல்லாம் அற்பமும் குப்பையும், கிருபை இயேசு ஓ பாரமோ சண்டாலியா தராரா. அவங்கள மாதிரி இல்லை, உயர் ஜாதிக்காரன். அவன் அதெல்லாம் அற்பமும் குப்பைன்னு தள்ளிட்டு வந்தான். அப்பாவுக்காக அடிபட்டு சுவிசேஷம் சொன்னான், குத்துப்பட்டு சுவிசேஷம் சொன்னான், அடிச்சு நொறுக்கி போட்டாங்க, எழும்பி போனான். அப்போ வரும் பாரு, ஆண்டுடைய வசனம் உனக்குள்ள இருக்கும்போது ஒரு வரும் பாரு. யாரையும் மிதிச்சுட்டு போவ, உன்னை அவமானப்படுத்துறான், ஐயோ பாவம்னு சொல்லிட்டு போவேன். உன்னை சபிக்கிறான், ஆசீர்வதிப்பான் மனப்பூர்வமா. அப்பாவோட குணம் இல்லாமல் வேற ஒன்றும் இருக்காது உன்ட்ட. எங்க வார்த்தை கண்டாலும் பிடிக்கணும். வார்த்தைக்காக நேரத்தை ஒதுக்கணும். காலையில் எழும்பினோடனே செல்லப்பனை கூட போகிறேன்னா மாரியப்பனை கூட வேலைக்கு போகிறேன்னு போகக்கூடாது. வார்த்தை கர்த்தர் சொல்லாமல் வராத, போகாத, செய்யாத, இராத, நில்லாத. ஹல்லேலூயா. உண்மையா இல்லையா? உண்டா இல்லையா? ஸ்டெனில் பிரதர் தப்புலாமா? தப்பலாம். வார்த்தை தான் உங்களை தப்பு வைக்கும். ஹல்லேலூயா. இந்த ரோமர் புத்தகம் இந்த 4ஆம் அதிகாரம் முழுவதும் நான் 13லேருந்து 22 வரைக்கும் நான் அதை தான் ஷார்ட்டாக உங்களுக்கு பிரசங்கித்தேன். முழு அதிகாரத்தையும் படிங்க. இந்த 4ஆம் அதிகாரம் முழுவதும் படிங்க.
மேட்ரு தெளிவாக இருக்கும். ஹல்லேலூயா. எனக்கு சபையில் ஆமேன் கேட்கறது இன்னையிலேருந்து சொல்கிறேன், ஆமேன் கேட்கறதுல ஆரவாரம் இருக்கணும். வார்த்தை வந்தாலே ஆமேன் வரணும். லதா அம்மாவுக்கு கஞ்சி கொடுத்து தான் அனுப்பணும். ஆமேன் அல்ல, நம்ம அப்படி பழகலை பாருங்க, ஆனால் பழகணும் இல்லையா? ஆமேன் ஆமேன். வசனத்தை இனி நான் போட்டால் வாட்ஸ்அப்பில் போட்டால் ஆமேன் இல்லைன்னு வச்சுக்கோ, அடுத்து என்னைக்கு கூப்பிட்றாங்கன்னு பாக்கெட் இல்லையா? ஓ, ஆண்டவர் இப்படி செய்ய மாட்டார்ல. ஒரு ஆள் சொல்லிச்சுதான், காணிக்கை இடாதவர்களை கத்தர், காணிக்கை இடாதவர்களையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்க மாட்டார். ஏன் காணிக்கை இடல ஆசீர்வதிப்பாரா? விதைக்காமல் அறுப்பு இல்லை. இப்ப சொல்லிதாரே, வசனத்தை இங்க எங்க எங்க இங்க விதைக்கலனா அறுக்க முடியாது. அதே மாதிரிதான் வசனத்துக்கு மையமாய், வாழ்க்கைக்கு மையமாய் இருக்கிற பணம் ஒரு மத்திய பொருள். விதைக்காம அறுக்க முடியாது. நான் பொய் சொல்ல முடியாது, நான் அப்படியே தடவி கொடுத்து விட முடியாது. ஹல்லேலூயா. விதையை பற்றி 18 எபிசோட் பேசியிருக்கேன். 18 எபிசோட் பேசியிருக்கேன் விதையை பற்றி. ஹல்லேலூயா. வார்த்தையை அங்கிட்டு இங்கிட்டு அசையாமல் கரெக்டாக பேசணும் இல்லையா? இல்லையா? நமக்குள்ள சர்ச்சை வரலாம். இப்போ பர்கீஸ் ஐயாவுக்கும் எனக்கு ஒரு சர்ச்சை வரலாம். நம்ம வயசுக்கு மூத்தவங்க, நம்ம பாதியில் தான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம தலைமுறைக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. இன்னைக்கு நான் சொல்கிறேன், காணிக்கை ஜெபம் பண்ண யாரு, துவக்க ஜெபம் பண்ண யாருன்னு கேட்குறோம்ல. நான் சொல்கிறேங்க, அடுத்த தலைமுறை தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு நான் உங்கள் சபையில் நான் பண்ணலாம் இருக்கேன். வெயிட் பண்ணி நிற்பானுங்க பாருங்கள். நம்ம பிள்ளைங்க வெயிட் பண்ணி நிற்கும். பாஸ்டர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அல்லது ஒரு செவ்வாய்க்கிழமை எனக்கு உங்களுக்கு கர்த்தர் என்னை பேச உந்துறாரு, நீங்கள் எனக்கு அனுமதிச்சால் நான் அங்கே ஊழியம் செய்ய எத்தனிக்கிறேன். வெயிட்டிங்கில் இருக்கும் பாருங்கள், வெயிட்டிங்கில் இருக்கும். நம்ம அப்போ அமெரிக்காவில் இருப்போம். அல்லேலூயா. ஆமாம், நமக்கு ஏதாவது பேசியிருக்கிறாரோ நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். இந்த ஆராதனை அங்கே போய் இருந்து கேட்பேன் அடுத்து. ஹல்லேலூயா. பரிப்பு கறி, சாம்பார், ரசம், மாரி, புளிசேரி எல்லாம் போட்டு அடித்து தின்ன எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் வார்த்தை, அடித்து கலக்கி சாப்பிடணும். நான் பாருங்களேன், நான் பார்க்குறேன் பாருங்கள், இன்னொரு 7 வருஷத்தில் நீங்கள் எல்லாம் பெரிய பெரிய பில்லியனர்ஸாக மாறுவீங்க. ஏழு வருஷங்கிறது உங்கள் விசுவாசத்தில் சொன்னேன். வார்த்தை இன்றைக்கே உன்னை உயர்த்தும். அப்படியே ரெடியாக இருக்குது. அவ்வளோதான்.